சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். He is naturally gifted. Something is within him. பிறவி நடிகர் அப்படின்னு பிறவி ஏழைன்னு ஒன்று உண்டா? இல்லை பர்மனன்ட் ஏழைன்னு ஒன்று உண்டா? பாவர்ட்டி இஸ் நாட் அ பர்மனன்ட் ஸ்டேட். இந்த ஒரு இன்னவிட்டபிள் ஹைப் இருக்குல்ல, மறுபடியும் இந்த 2 பேர் சேர்றாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் இன்னவே ஒரு புதிய திருமணம் போலவே இருக்கா உங்களுக்கு? ஆமா, வி ரீமேரிட். சினிமா 60 கல்யாணம். பாதை என்னங்கிறத நான் நிர்ணயிக்காம டூல் கிடைச்சதுங்கிறதுக்காக அது இருக்கிற வழியெல்லாம் நான் போக மாட்டேன். That's where it's a tool and I will use it. And we are great monkeys with who invented tools. One is the loneliest number that you'd ever know. அதான் ராஜா இருந்து கேட்டுட்டு இருந்தாரு. அடுத்த நாள் அவரை போய் பார்த்தேன், நல்லா இருந்துச்சு அப்படின்னாரு. வாங்க பாடுங்க அப்படின்ட்டு. எது சினிமா நடிப்பு அப்படின்றதே ஒரு செயற்கையான ஒரு விஷயம். எல்லாமே அதை எவ்வளவு நம்பகத்தன்மையோட சொல்றீங்களோ ஜெயிச்சிடும். கடவுள், கவிதை, சினிமா எல்லாமே செயற்கையான விஷயம். ஆனா சில உண்மைகள் will be mistaken for அகந்தை. The unmaking of a film and the making of a leader. அது மக்கள் புரிஞ்சுக்குவாங்கன்னு நினைக்கிறேன். இல்லை புரியலைன்னா புரிய வைக்கணும். இளைஞனான கமல்ஹாசன் இப்போ உங்களை திரும்பி பார்க்கும் பொழுது பார்த்தாருன்னா இது சரியான பாதை அப்படின்ற ஒரு முடிவு. தம்பி கோவப்படாதேன்னு சொல்லுவேன், அவ்வளவுதானே தவிர ஏன்டா கோவப்பட்டு காரியத்துக்கு எடுக்காது. வணக்கம் திரு கமல்ஹாசன் அவர்களே. என் பெயர் சுதீர் ஸ்ரீனிவாசன். உங்கள் பேருக்கு அறிமுகம் தேவையில்லை. இன்ஃபேக்ட் உங்கள் பேர் உங்களை சுட்டி காட்டும் ஒரு வார்த்தைகள் அப்படிங்கிறத தாண்டி அது இப்போ ஒரு சிம்பிளாகவே மாறிடுச்சு அப்படின்னு நினைக்கிறேன் நான். அது எதுக்காக நிற்குதுன்னு தோணுதுன்னா, ஒரு கலைக்கு தன்னைத்தானே அர்ப்பணிச்சிக்கக்கூடிய ஒருவராகவும், பல்வேறு துறைகளை கையாளக்கூடிய ஒருவராகவும், நம்ம சமூகம் தயாராக இல்லை அப்படின்றதெல்லாம் பற்றி யோசிக்காம நான் சில வேலைகளை செய்யவேன், இது என்னுடைய ஒரு பொறுப்பு அப்படின்னு நினைப்பதற்காகவும், இந்த மாதிரி பல விஷயங்களை சுட்டி காட்டக்கூடிய ஒரு பெயராகவே இட்ஸ் ட்ரூலி பிகம் அ சிம்பிள். வி ஃபார் வெண்டேட்டால சொல்ற மாதிரி. So great honor to be talking to you. ரொம்ப நன்றி பேச ஒத்துக்கிறதுக்கு. எப்படி இந்த செக்மெண்ட் 60 minutes with சுதீர் அப்படின்னு சொல்றோம். ஒரு கலை உங்க கலை எங்க தொடங்குது முடியுதுன்னு நமக்கு எப்படி சொல்ல முடியாது. அதே மாதிரி எனக்கு இந்த உரையாடலையே எங்க துவங்குவது, எங்க முடிப்பது அப்படின்னு சொல்லிட்டு நான் பல இரவுகள் ஆக்சுவலி உட்காந்து யோசிச்சிருக்கேன். மேபி இந்த இடத்துல நான் ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். பல்வேறு தொழில்கள் அல்ல, சில பேரை கிஃப்டட் அப்படின்னு சொல்வது உண்டு. இப்போ டென்னிஸ்னு எடுத்துக்கிட்டோம்னா ஃபெடரர் சொல்லுவாங்க, ஃபுட்பால்னு எடுத்துக்கிட்டோம்னா மெஸ்ஸியை சொல்லுவாங்க. இன்ஃபேக்ட் மிஸ்டர் ரஜினிகாந்த் அவர்களே ஒரு மேடை இருக்கும்போது உங்களை கலைத்தாய் உங்களை மடியில் தூக்கி வச்சுக்கிட்டாங்க அப்படின்ற ஒரு வார்த்தையும் அவர் சொல்லியிருந்தாரு. எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா, சம்டைம்ஸ் ஐ ஃபீல் லைக் அப்படி சொல்லுவதன் காரணமாக அந்த ஒரு தனி மனிதன் அந்த துறைக்குள் போடக்கூடிய ஒரு உழைப்பு சரியான அதை பற்றி யோசிக்க மாட்டாங்களோ அப்படின்ற ஒரு விஷயம். ஏன்னா இஃப் யூ ஆர் கிஃப்டட் தென் இட் இம்ப்ளைஸ் தட் எவ்ரிதிங் கம்ஸ் நேச்சுரலி டு யூ. அதாவது மானுட வணக்கம்னு அவர் கவிதை எழுதியிருப்பேன். அரூபி தேவரை வணங்கேன் நான் அப்படின்னு வரும். அது மாதிரி நீங்க கலை தாய்ங்கிறது யாரு? அது தாயா? அதுக்கு ஜெண்டர் உண்டா? என்னுடைய கலைத்தாய், எனக்கு தெரிஞ்ச கலைத்தாய் என்னுடைய வாத்தியார்கள் தான் இல்லையா? அந்த வாத்தியார்கள் இடுப்புல இருக்கிறது தான் அவர் எல்லாருக்கும் புரியுற மொழியில சொல்றாரு. அதனால புரிதல் வர்றதை விட மயக்கம் தான் ஜாஸ்தி வரும். ஏன்னா அடிக்கடி உங்களை பத்தி பேசும்பொழுது கூட பல பேர் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை அவருக்கு இயல்பா வருது. He is naturally gifted. Something is within him. பிறவி நடிகர் அப்படின்னு. பிறவி ஏழைன்னு ஒண்ணு உண்டா? இல்ல பர்மனன்ட் ஏழைன்னு ஒண்ணு உண்டா? பாவர்ட்டி இஸ் நாட் அ பர்மனன்ட் ஸ்டேட். அவன் என்ன முனைப்பு? இப்ப எனக்கு எங்க அப்பா மாதிரி ஒரு அப்பா வாய்க்காமல், என் குடும்பம் மாதிரி எனக்கு ஒரு குடும்பம் வாய்க்காமல் இருந்திருந்தால் இது நான் இல்லை. எங்கேயாவது ஒரு கோர்ட்ல குமாஸ்தாவா இருப்பேன், கிளர்க்கா இருப்பேன். அதுக்கு மேல இன்ட்ரெஸ்ட் இல்லாத தொழில முன்னேற முடியாது. எனக்கு என்ன வேணும்னு கேட்டாங்க பாருங்க, அதுதான் என்னுடைய முதல் தூக்கி வச்சுக்கிட்ட கலை தாயார்னா என் தாயே தான். உங்களை பொறுத்த வரைக்கும், ராஜா சார் பொறுத்த வரைக்கும் அவங்க எப்படி வேற குழந்தைய தூக்குவாங்க? ரஜினி சார் ஆச்சரியப்பட்டதோ பொறாமப்பட்டதோ எதுவுமே உண்மை இல்லை. அது
ஏன்னா அவர் சொல்ற கலைத்தாய் என் தாய் அவரை எடுக்கலைன்னு அவர் வருத்தப்பட முடியுமா? அவங்க தாய் எடுத்தாங்கல்ல, அதுக்கான பலனை அவர் அனுபவிச்சு இன்னைக்கு சூப்பர் ஸ்டாரா இருக்காரு. உங்களை பொறுத்த வரைக்கும், ராஜா சார் பொறுத்த வரைக்கும், மணிரத்னம் இவங்களை பொறுத்த வரைக்கும் என்ன ரொம்ப ஆச்சரியப்படுத்தக்கூடியது இந்த நீடிப்பு அப்படின்ற ஒரு விஷயம், ஒரு கலைஞனாக இல்லையா? அண்ட் இயக்குனர்கள் பொறுத்த வரைக்கும், இன்ஃபேக்ட் 80களில் இருந்த இயக்குனர்களில் இன்று வரைக்கும் ஆன் டாப் ஆஃப் ஹிஸ் கேம் இன்னமும் அப்டேட்டடாக இருக்கக்கூடிய ஒருவர் அப்படின்னா எனக்கு மிஸ்டர் மணிரத்னம் தான் டக்குன்னு மனசுக்கு வரக்கூடிய ஒரு இயக்குனராகவே இருக்காரு. கலையில் நீடிப்பதற்கு தேவையான அம்சமாக நீங்க என்ன பார்க்குறீங்க? உலகில் நீடிப்பதற்கான என்னென்ன அம்சங்கள் உண்டோ அதையே நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணிக்க வேண்டியதுதான். ரொம்ப நாள் உயிரோட இருக்கணும்னா என்னென்ன பண்ணுவோமோ அதற்கான வியாயாமங்கள் என்னென்ன உண்டோ அதே வியாயாமங்கள் வெவ்வேறு பெயர்களுடன் வெவ்வேறு பயிற்சிகளுடன் இதிலும் இருக்கு. உடற்பயிற்சி மாதிரி வேற இருக்கு, ரிஹர்சல் யாரும் பண்றது இல்லைன்னு நான் கோவிச்சுக்கிறதுக்கான காரணம் அதெல்லாம் ரொம்ப நீடிப்பதற்கான எக்ஸசைசஸ். மிஸ்டர் மணிரத்னம் பொறுத்து பேசும்பொழுதுல அவருடைய படங்கள் பொறுத்து வாட் ஆர் யுவர் ஃபேவரட் திங்ஸ் அபவுட் ஹிம் as a filmmaker specifically? உங்களை ஒரு ரசிகனாக மகிழ்விக்கக்கூடிய விஷயங்கள் என்னவாக இருக்கு அவருடைய படங்கள் பொறுத்து? அதாவது பல பிலாசபியோட கலவை அவர். இஸ் ஸ்டாயிக், இஸ் பிராக்மேட்டிக் அண்ட் இஸ் பேஷனேட். வெவ்வேறு ஸ்டாய்க்கா இருக்கிறவன் பேஷனேட்டா இருக்க மாட்டான், அதெல்லாம் இல்லவே இல்லை. இஸ் ஆம்பிடெக்ஸ்ட்ரஸ் தட் வே. அதான் எனக்கு பிடிக்கும். அது சினிமா எடுக்கிறதுக்கு முன்னாடியே எங்க 2 பேருக்கு புரிஞ்சதுனால தான் இந்த வி போத் மேரிட். நேற்று பேசிட்டு இருக்கும்போது சொன்னேன், அதை முழுசா புரிஞ்சுக்கிட்டாங்களா தெரியல. அதாவது நான் நாயகனுக்கு பிறகுதான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு ஹாசினி அவர்கள் சொன்னாங்க. உங்களுக்கும் முன்னாடி நாங்க கல்யாணம் பண்ணிட்டோம் தெரியுமான்னு. சினிமா கல்யாணம் பண்ணிட்டோம். நாயகன் நீங்க சொல்றதுனால அந்த படத்தினுடைய ஒரு முக்கியத்துவம் உலகெங்கும் என்ன அப்படின்றது இன்னைக்கு நமக்கு தெரியும், பதிவுகள் செய்யப்பட்டிருக்கு. அந்த படம் முடிஞ்ச பிறகு ஒவ்வொரு வருடமும் கழிய நீங்க இன்னும் ஒரு படம் இணையாத பொழுது அந்த படத்தினுடைய ஒரு லெஜெண்ட் கூடிக்கிட்டே போகுது. அடுத்து நீங்க பண்ண போற ஒரு படத்தினுடைய ஒரு எதிர்பார்ப்பும் கூடிக்கிட்டே போகுது இல்லையா? இது நாங்க செய்த சூழ்ச்சி இல்ல, யதார்த்தமா நடந்த ஒரு ஆக்சிடென்ட். அது ஒருவேளை அதுதான் கரெக்ட். நிறைய குட்டி போடுறதுனால நாம அதாவது ஃபுட் செயின்ல தலைமைக்கு வந்துட முடியாது. அதுதான் நான் நினைக்கிறேன். இந்த டிஸ்டன்ஸ் நியாயப்படுத்தல, அல்லது நிறைய பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா இன்னும் இதை விட ஃபேம் வந்திருக்குங்கிறதையும் நான் நியாயப்படுத்த மாட்டேன். அதுல எத்தனை தப்பு பண்ணியிருப்போமோ. இப்ப இதுல இன்னும் நாங்க நாயகன் போது வேலை செஞ்ச அந்த நடிகரும் இல்லை, நான் அந்த டைரக்டரும் இல்லை. we have evolved. ஸோ அதற்கான படமாகத்தான் இது இருக்க வேண்டும்ங்கிறது தான் முதல் விவாதத்திலேயே நாங்க முடிவு பண்ணிட்டோம். ஸோ ஆல்மோஸ்ட் இன்னவே ஒரு புதிய திருமணம் போலவே இருக்கா உங்களுக்கு? ஆமா, we remarried சினிமா. இந்த இன்னெவிட்டபிள் ஹைப் 60 கல்யாணம் இந்த ஒரு இன்னெவிட்டபிள் ஹைப் இருக்குல்ல, மறுபடியும் இந்த 2 பேர் சேர்றாங்க அப்படின்றது இட்ஸ் a huge talking point. Is that a burden? அது உட்காருதா மனசுக்குள்ள, நம்ம ஒண்ணு பண்ணலாம் அப்படின்னும் பொழுது? எதுங்க இந்த ஒரு the hype around இவங்க 2 பேரும் மறுபடியும் இணையறாங்க அப்படின்றது ஒரு பெரிய பேசும் பொருளாக மாறுது இல்ல? அப்படின்னும் பொழுது இது படத்தையும் தாண்டி பேசக்கூடிய ஒரு விஷயமாகவே இருக்கு. அது உட்காருதா உங்க மனசுக்குள்ள 2 பேரும் ஒண்ணு சேரும்போது, இது சரியான கதை இல்ல, இது பெருசு இல்ல, இது அவ்வளவு பெரிய கதை இல்ல, நல்ல கதை தான், பட் இது பத்தாது அப்படின்ற ஒரு உணர்வு இதுலயா? இது நீங்க ஒண்ணு பண்ணலாம் அப்படின்னும் போது நீங்க தக்லைஃப் இப்ப பண்ணிருக்கீங்க. of course. ஆமா, கண்டிப்பா இருந்திருக்கும். எவ்வளவு விஷயங்கள் பேசியிருப்போம். இப்ப நாங்க பேசி வேணான்னு விட்டதெல்லாம் எப்ப பண்ண போறீங்கன்னு கேக்குறாங்க. பட் நாங்க முடிவு பண்ணது இதுதான். இதோடைய ரிசல்ட் என்னங்கிறது மக்கள்கிட்ட இருந்தது தான் தெரியும். அதுல நாங்க நம்பி கொடுக்கும்போது அதுதான் ஃபர்ஸ்ட் பப்ளிசிட்டி. அதுக்கு எங்க நம்பிக்கை தான் அவங்களுக்கு கண்ணில் தெரியக்கூடிய முதல் விளம்பரம். பாக்கியெல்லாம் நாங்க பண்றது நிறைய பேருக்கு ரீச் பண்ணணுங்கிறதுக்கு தானே தவிர, மற்றபடி எங்களை தூக்கி நிறுத்தணுங்கிறத விட கூட முக்கியம் நிறைய பேருக்கு ரீச் பண்றது. நாயகன் அப்படிங்கிற ஒரு படத்தின் கண்ணாடி வழியாக இந்த படம் பார்க்கக்கூடிய ஒரு தன்மை பெரும்பாலும் உண்டு. அதுக்கு நீங்க உங்களுடைய அறிவுரை என்னவாக இருக்கும் அப்படி நினைக்கக்கூடிய? அது போன தீபாவளி மாதிரி இந்த தீபாவளி இருக்காது. அதுல
பாப்புலரான வரி வந்து நான் சிரித்தால் தீபாவளி, இப்ப நீங்க மகிழ்ந்தால் எங்களுக்கு தீபாவளி. அது மாறிடுச்சு. உங்களுக்கு தலைவன் இருக்கின்றான் அப்படிங்கிற ஒரு படம் எடுக்க பல வருடங்கள் மெனக்கெட்டு அது வந்து அமர் ஹேவாக மாறி அது தக் லைஃபாக மாறினதுல ஏதாவது உண்மை இருக்கா? இல்ல, ஒரு ஸ்கிரிப்ட் இருந்தது. அதுக்கு பேர் தலைவன் இருக்கின்றான்னு வச்சிருந்தோம். ஏன்னா ஹிந்தியிலையும் தமிழ்லையும் செய்யறதா இருந்தது. தலைவன் இருக்கின்றான்ங்கிறது 2வது வந்த டைட்டில் தான். முதல்ல வந்த டைட்டில் வந்து ஹிந்திக்காக வந்தது அமர் ஹே. அமர்ங்கிறது தான் அந்த கதையின் கதாநாயகனோட பேரு. அமர் ஹேங்கிறதுல 2 ஒரு சிலேடை இருக்கு. அதுல அமர் இருக்கிறான், அமரனாகி விட்டான், 2மே இருக்கு அதுல. அது எனக்கு பிடிச்சது. அதோடைய தழுவல்னு கூட சொல்ல மாட்டேன். இது அது ஃபுல் ஸ்கிரிப்ட் கொடுத்துட்டேன் நான் மணி சார்ட்ட. மணி அதை பார்த்துட்டு அதுல அவருக்கு எது பிடிச்சதோ அதை வச்சு அந்த டயலை திருப்பிட்டாரு. இப்ப அமர்ங்கிற பேரை கதாநாயகனுக்கு கொடுக்கல, அவரு இன்னொரு இளம் நாயகனுக்கு கொடுத்துட்டாரு. அதெல்லாம் என்ன நான் ஏன் அப்படி கொடுத்தீங்கன்னு கேட்கல. ஏன்னா அதுல வந்து உங்க விவாதத்துல மாற்று கருத்துக்கள் வருமா? கட்டடம்னா செங்கலை உடைச்சுதான் ஆகணும் இல்லையா? நடுவுல இருக்கிற கேப்பை போறதுக்கு முழு செங்கலை தான் வைப்பேன்னு அடம் பிடிக்க மாட்டான் நல்ல மேஸ்திரி, நல்ல கொத்தனார். ஸோ ஒரு கல்லை உடைக்கணும். அந்த கல் அது என் கல், முழுக்க கல் கொடுத்தேன், உடைச்சிட்டீங்களேன்னா கேப்ல சொருகணும்ல. நீங்க ஒரு எழுத்தாளராக எப்பவுமே பெருசா அட்டாச் ஆகிக்க மாட்டீங்களா? நீங்க உருவாக்குன அந்த உருவாக்கங்கள் பொறுத்து. ஏன்னா பல பேருடைய பிரச்சனை அதுவாகத்தானே இருக்கு. இது என்னுடையது, நான் எழுதினது அப்படின்னும் பொழுது அதுக்குள் மாறுதல்கள் வரும்போது ஏத்துக்க முடியாது. புரிதல் வர நானும் நல்லா சொல்லியிருக்கேன். ஆனா புரிதல் வர டைம் ஆயிடுச்சு. எதுவுமே என்னுடையது இல்லைங்கிற அது பணிவு இல்லை, நிஜம். நான் பேசுற ஒகாபுலரி வார்த்தைகள் எல்லாம் பெற்றது, கற்றதும் பெற்றதும்னு சுஜாதா எழுதினார்ல. அது கொடுத்துட்டு போனது தான் பெருமையை தவிர கற்றதும் பெற்றதும் நான் மாத்திரம் வச்சுக்கிறேன்னு வச்சுக்கல. எது அதை மாத்துச்சுன்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அந்த அந்த ஒரு பொசஷன், அந்த மனநிலை தெரிஞ்சா நான் உடனே பிடிச்சிருக்க மாட்டேன். தெரியல. சுஜாதா கற்றதும் பெற்றதும் நல்ல டைட்டிலா இருக்கே, அதோட அர்த்தம் என்னன்னு உள்ள போகும்போது அதுல கொஞ்சம் புரியும். ஜெயகாந்தன்ட்ட ஒருத்தர் கேட்கிறாரு, என்ன சார் நீங்க இப்ப எழுதுறது நிறுத்திட்டீங்கன்னு. வள்ளுவன்ட்ட கேட்காத கேள்வி என்கிட்ட கேட்கிறேன்னு. அது என்ன 1000 சொச்சம் 10,000 எழுதிருக்கலாம்ல. இந்த நீங்க அமர் ஹே பொறுத்து பேசினதுனால ஐ திங்க் இன்னொரு இன்டர்வியூல நீங்க மென்ஷன் பண்ணியிருந்தீங்க, ஆல்ரெடி ஒரு ஆரம்பத்திலே இறந்த ஒரு ப்ரொட்டாகனிஸ்டாக அவன் இருக்கான், அதன் பிறகு அவன் உயிரோட இருக்கான்ற ஒரு ஸ்பேஸ்க்குள்ள இருக்கக்கூடிய ஒரு கதை அது. அண்ட் அமர் அப்படிங்கிற ஒரு பேர். இதெல்லாம் யோசிச்சு பார்க்கும்போது விக்ரம் ஞாபகம் இல்லாம இருக்க முடியல. ஏன்னா அதுல சம்திங் சிமிலர் ஹேப்பன்ஸ் இல்ல. விக்ரமுக்கெல்லாம் முன்னாடி எழுதின கதை. ஆனா அதுக்கும் முன்னாடி எழுதின, இப்ப நீங்க விக்ரமா பாக்குற கதை முதல் விக்ரமுக்காக எழுதப்பட்ட கதை. ஓகே. அது வேண்டாம், கமர்ஷியலி ஒர்க் அவுட் ஆகுது, முதல் காட்சியில பண்ணா பாருங்க, அந்த நாள் அப்படித்தான், அவ்வளவு பெரிய வெற்றி ஆகல அப்படின்னா உதாரணம்லாம் காட்டுவாங்க. அட போயா. ஏன்னா இதுலயும் அமர் அப்படிங்கிற ஒரு கதாபாத்திரம் இருக்காரு விக்ரம்லயும் கூட. சோ இந்த பேர் ஓரளவுக்கு அங்கங்க ஒலிச்சுக்கிட்டே தான் இருந்திருக்கு. அமரன்னே படம் எடுத்தவங்க. உண்மை. வெரி இன்ட்ரெஸ்டிங். உங்க படங்களை நான் ரொம்ப ரசிச்ச பல அம்சங்கள்ல ஒன்னு ஸ்பெசிஃபிக்கா சொல்லணும் அப்படின்னா, உடல் ரீதியாக நீங்க எவ்வளவு வருத்திக்கிறீங்க உங்களை. ஸ்பெசிஃபிக்கா உங்க கதாபாத்திரங்களை சொல்றேன். நான் எப்படி சொல்றேன் அப்படின்னா, உளவியல் ரீதியான பல பிரச்சனைகளுக்கு உள்ளாகுறாங்க பல கதாபாத்திரங்கள். பட் உங்க கதாபாத்திரங்கள் உடல் ரீதியான ஆல்மோஸ்ட் ஒரு சடிஸ்டிக் ஒரு விஷயம் அவர் அந்த கேரக்டர்ஸ் நோக்கி நடக்கிற ஒரு தன்மையே வரும். கண்ணு பிதுங்கிக்கிட்டு, உதடு வீங்கிக்கிட்டு, ரத்தம் சொட்டிக்கிட்டு, இந்த ஒரு தத்ரூபமான ஒரு வன்முறையை எனக்கு வேற ஏதாவது எடுத்துக்காட்டி இருக்கான்னு தெரியல நம்ம சினிமால அதற்கு முன்ன. இருக்கா என்ன தெரியாது. பட் நான் வன்முறையை வெறுப்பவன், அதை சிங்காரிக்க கூடாது. உங்களுக்கு புரியுதுங்களா? அதை வந்து காஸ்மெட்டிக் சர்ஜரி எல்லாம் பண்ணி அதுல தப்பு இல்லைங்கிற மாதிரி வரக்கூடாது. அது விரும்பி செய்யறது இல்லை. அது என்டர்டைன்மெண்ட் மட்டும்தான் நமக்கு வேலை. அதை பத்தி சொசைட்டியை பத்தி நமக்கு என்ன கவலைன்னு நினைக்காதவங்க அதை வந்து, அதனாலதான் ப்ரூஸ்லியை விட எனக்கு கிட்டத்தட்ட ப்ரூஸ்லிக்கு நிகரான சாதனையாளர் ஜாக்கி சான். ஆனா ஜனரஞ்சகம் ஆக்கணுங்கிறதுனால அவர் வயலன்ஸை ப்ரொமோட் பண்ண மாதிரி தான் எனக்கு தோணுது. ப்ரூஸ்லி படம் பார்த்தா நானும் மிதிக்கலாம், நானும் மிதிச்சுட்டான்னா முதல்ல அப்படிங்கிறது இருக்கும். ஸோ பார்த்து தான் பண்ணோம். எல்லாரும் ப்ரூஸ்லி இல்லைங்கிறது தெரியும்.
ஆனா ஜாக்கி சான் பார்க்கும்போது சிரிப்போம். அது அது தப்புன்னு நான் சொல்ல, அது அவருடைய விருப்பம். எனக்கு அது விருப்பம் கிடையாது. வயலன்ஸை வந்து காட்டியே ஆகணும் இல்லையா? நீங்க குடிகாரனை வச்சு படம் எடுப்பதற்கான காரணம் என்ன? இட்ஸ் a propaganda against alcohol or alcoholism for that. அந்த மாதிரி தான் இந்த வயலன்ஸ். இப்போ நான் படத்துல பூத்து பிடிக்கல, அப்ப பண்ணாதேங்கிறது தான். நீங்க அதாவது இன்னைக்கு ஒரு பள்ளிக்கூடமாகவே பார்க்கப்படுறீங்க பல யூனோ ஆஸ்பைரிங் ஆர்டிஸ்ட் பொறுத்த வரைக்கும். ஐ வண்டர், நீங்க வளர்ந்து வரும் காலத்துல அஃப்கோர்ஸ் சில பெயர்கள் ஞாபகம் மிஸ்டர் சிவாஜியா இருக்கக்கூடும். எந்த படங்கள், தமிழ் படங்கள் உங்களுக்கு ஒரு பெரிய தாக்கத்தை உண்டாக்கின படங்களாக நீங்க எதை நினைப்பீங்க? எனக்கு ஞாபகம் இல்லாத படத்துல இருந்து ஆரம்பிக்கிறேன். அதாவது 1.5 வயசுல சாப்பிடாத அடம் பிடிக்கிற குழந்தைக்கு டெய்லி சினிமா தேட்டரில் கொண்டு போய் வந்து கூட்டுவாங்க. ஜெய்ஹிந்துன்னு ஒரு டாக்கீஸ் இருந்தது. அது பேர் அப்போல்லாம் டாக்கீஸ்னு வைப்பாங்க. ஏன்னா சினிமா பேச ஆரம்பித்த கொஞ்ச நாளுக்கு அப்புறம் வந்த கட்டின கட்டடம் அது. அதில் மதுரை வீதன் பரமக்குடியில் 101 நாள் ஓடிச்சு. 101 நாளும் பார்த்த ஒரு ரசிகர் இருந்தார். இன்னொரு குழந்தைய இருந்தது, அது நான். ஆனா படத்துல எங்கேயோ வேகா தான் எனக்கு ஞாபகம் இருக்கு. அதனால நான் அதை என்னை பாதித்த முதல் படமாக நான் சொல்ல மாட்டேன். ஆனா அதுல இருந்தா எனக்கு சினிமா ஆர்வமே வந்திருக்கணும்னு நான் நினைக்கிறேன். அதனால அந்த படத்துடன் எனக்கு பெரும் நன்றி உணர்வு உண்டு. அதுக்கப்புறம் சிவாஜி சார் படங்கள் பல, ஒன்னே குறிப்பிட்டது. ஆனா எல்லாத்தையும் சொல்ல மாட்டேன். பலங்கிறதுல வந்து பற்பல அவர் செஞ்சது, அதுல சில அல்லது பலன்னு சொல்லலாம். அந்த நாள் எனக்குள் ஏற்படுத்தியது தாக்கம், அதுதான் முதல்ல நான் புரிஞ்சுக்கிட்டது. அப்புறம் தான் பராசக்தி புரிஞ்சது. ஏன்னா சோஷியல் கான்சியஸ்னஸ் இல்லாத போது இந்த இன்ட்ரீக் அதுதான் பிடிக்கும். அது எது வரலும் வந்திருக்குன்னா விருமாண்டி வரலும் வந்திருக்கு. 3 கோணங்களில் கதை சொல்லப்படுவது, அல்லது 2, 3ங்கிறத இவர் எடுத்திருக்காரு. ஆயுத எழுத்து. அது ஒரே நேரத்தில் நிகழ்ந்தது. நாங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கும்போது ஒரு பண்ணலாமா அப்படின்னு கேக்குறேன். ஐயோ, நான் பண்ணிட்டு இருக்கேன். நான் பூரா எழுதி முடிச்சுட்டேன். நான் ஷூட்டிங் போறேன்னாரு அவரு. சரி, என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டு, எத்தனை ஆங்கிள் வரீங்கன்னு, 3 கதையை சேர்க்கிறேன். சரி, நம்ம 2ஓட நிறுத்திக்குவோம். அதான் வருமாண்டி. பள்ளிக்கூடம் அப்படின்னு சொல்லும் பொழுது இல்ல, உங்களுடைய சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இயக்குனர் உங்களை அப்ரோச் பண்ணணும், உங்களை வச்சு இயக்கணும் முடிவு இதுல KS கோபாலகிருஷ்ணன் அவர்களை சொல்ல விட்டுட்டேன். அவர் பர்சனலா எங்களுக்கு ஒர்க் பண்ண முடியல. எனக்கு புரிதல் இல்லையா, அவருக்கு என்ன பிடிக்கலையா தெரியாது. ஆனா பிற்பாடு நான் அவரோட பேசும்போது ரொம்ப பிரியமா தான் இருந்தாரு. அப்ப எனக்கு இருந்த இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் 16 வயசுல ஒன்றும் புரியாது. நான் அவர் வந்து மூக்குப்பிடி போடுவாருங்கிறது தான் பெரிய ஒரு வெறுக்கக்கூடிய விஷயமா பார்த்துட்டு இருந்தேன். அது ஒரு சின்ன பழக்கம், என்னைக்கு வேணா அவர் விட்டுறலாம். ஆனா அவர் எடுத்த படங்கள்ல என்ன பெருசா பாதித்த விஷயம் மறக்க முடியுமா என்னும் படம். மறக்க முடியுமா இல்ல, மறக்க முடியுமா தானே, என்னதான் முடிவு. மறக்க முடியுமா வந்து கலைஞரது. என்னதான் முடிவுங்கிற ஒரு படம். அதை நான் அது உள்ள தங்கிரும், அது ஒரு லேயர் இருக்கும். அதுதான் ஹேராம்னு சொன்ன போது கூட்டு வெஞ்சார், என்ன வைதார் நம்ம கேஎஸ்சி. நீ எதுக்கு அதை சொல்ற, எனக்கு தெரியலையே. என்ன உங்களுக்கு தெரியாது, எனக்கு தெரியுது. அங்க இருந்து தான் வந்ததுங்கிறத நீங்க ஒத்துக்கலைன்னா எனக்கு என்ன, நான் ஒத்துப்பேன், ஏன்னா அதான் நிஜம் அப்படின்னு. சரிப்போ விட்டுட்டாரு. சந்தோஷமா இருந்ததுனால விட்டாரு, இல்லைன்னா ஆர்கியூ பண்ணிருப்பாரு. சோஷியல் சீம்ஸ்ன்னு சொல்லும்போது அந்த டைம்ல இப்போ ஒரு ரத்த கண்ணீரும் வந்திருக்கு இல்லையா, 54ல வந்துச்சு. ரத்த கண்ணீர் விடவே முடியாது. ஆனா ரத்த கண்ணீர் எனக்கு கொஞ்சம் டிஸ்டர்பிங்கா இருந்தது அப்ப. அதுக்கப்புறம் பிற்பாடு தான் 12 வயசுக்கு மேலதான் ரீவாச்சிங்ல தான், என்ன படையாது, பராசக்திக்கு நிகரானது அது. அப்படி இருக்கும். அது ரொம்ப ஆச்சரியமான படம். அது சொல்லக்கூடிய கருத்துக்கள் சினிமாவை சற்றே தாண்டியது. அது சினிமா நல்ல சினிமாவான்னு கேட்டா தெரியலீங்க. என்ன இப்ப டெக்னீஷியனா கேட்டீங்கன்னா மேபி அப்படின்னு தோல் கொலுக்கல் தான் வரும் பதிலாக. ஆனா அந்த சினிமாங்கிறத வச்சுக்கிட்டு அடுத்த கட்டத்துக்கு போனாங்க பாருங்க, சோசியல் ரிஃபார்முக்கு வந்துருச்சு.
அது யார் மூலமா சொன்னாங்கன்னா, ஒதுக்கி வைக்கப்பட்ட ஒருத்தன்ட்ட இருந்து ஆரம்பிக்கிறாங்க. பிலாசபி வர்றத அங்க இருந்து. அது ஒரு சித்தர் பாடல் மாரி இருந்துச்சு எனக்கு அது பார்க்கும்போது. அஸ் அ மேட்டர் ஆஃப் ஃபேக்ட் ரத்த கண்ணீர் பார்த்ததுக்கு பிறகு தான் நான் சித்தர் பாடல் படிக்க ஆரம்பிச்சேன். ஓ! ஏன்னா, அது வந்து பார்ப்பன வீடுகள்ல வந்து அத அனுமதிக்க மாட்டாங்க. அந்த மாரிலாம் சிந்தை திரும்பக்கூடாது. ம். அவங்கள பொறுத்தவரையிலும் அது இடதுசாரி சிந்தனை மாரி தெரியும் அவங்களுக்கு. அது அது இப்ப எனக்கு சிவவாக்கியர்லாம் அப்புறம் அப்படியே மனப்பாடம் ஆயிடுச்சு. அது நாட் பிகாஸ் மார்க் போடுவாங்கன்னு இல்ல. புரியுது. பதிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் நாம் போய் ஈடுபட்டது வந்து பெரியார். எனக்கு பர்ட்ராண்ட் ரசல் வந்து அது எனக்கு சொல்லுவாங்க படித்தவர்கள். இதை விட நல்லா சொல்லியிருக்காரு பர்ட்ராண்ட் ரசல். என் மொழியில சொல்லலையே. என்னுடைய சூழலுக்கான ஒரு தீர்வு இல்லையே அவர் சொல்றது. என்னுடைய சர்க்கம்ஸ்டான்சஸ்க்கான ஒரு வழி நீதான் பண்ணாத அதை மாத்துன்னு சொல்லி கொடுக்க ஒரு ஆளு, அதை அழுத்தி சொல்றதுக்கு ஒரு ஆள் இல்ல. இட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் யூ சே தட். ஏன்னா ரத்த கண்ணீர்லயே ஒரு வரியில ஆரம்பத்துல எம்.ஆர். ராதா கதாபாத்திரம் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் வந்து, அவங்க எல்லாம் அமெரிக்கா, யூரோப்லலாம் பொறந்திருக்காங்க. அதனால அவங்க வாழ்க்கை நல்லா இருக்கு. நீ இங்க தானே பொறந்திருக்க அப்படின்ட்டு இங்க நம்மளுடையது, நம்ம மொழி, நம்ம சூழல மட்டப்படுத்தக்கூடிய ஒரு குணம் ஆரம்பத்துலலாம் அவர் கதாபாத்திரம் கிட்ட தெரிஞ்சுக்கிட்டே. நம்ம அப்பா வந்து டே முட்டாள் இங்க வான்னு கூப்பிடுறது வந்து நம்மளை மட்டம் தட்டுறதுக்காவா? முட்டாள்னு சொல்றது அவர் அதை விரும்பி கூட சொல்லல. ஆகக்கூடாதுங்கிறதுக்கு சொல்றது தான். அதுதான் அது ஒரு பாணி. கிண்டல் அடிச்சு சொல்றது இருக்கு இல்லையா? அது வந்து நீ முட்டாள்னு சொல்றது வந்து நான் முட்டாள்னு சொல்லிக்கிறது வந்து அது ஒரு பாணி. அது ஷோ. நான் சொன்னா அந்த கட்சி தோத்துரும். ஓட்டு போடுங்கன்னு சொன்னா அந்த கட்சி தோத்துரும். அதனால நான் இப்போ அது ஓட்டு போடுங்கிறதெல்லாம் சொல்றது இல்லை அப்படின்னு ஆரம்பிப்பாரு. அப்ப நீ சொன்னது எதுவும் நடக்காது அப்படின்னு தன்னை கோமாளி ஆக்கிக்கிட்டு அப்புறமா தான் தன்னுடைய ஆர்குமெண்ட் வைப்பாரு. அது ஒரு பாணி. ஆரம்பத்துல இருந்தே நானும் முட்டாள் நீயும் முட்டாள், நான் கொஞ்சம் மேம்பட்டுட்டேன் நீயும் மேம்பட அவ்வளவுதானே சொல்றேன் அப்படிம்பாரு பெரியாரு. அதை கலோக்கியல அது கிட்டத்தட்ட புத்தர் பாணி. கலோக்கியல் லாங்குவேஜ் லோக்கல் லாங்குவேஜில் பேசுறது அது பெருசா என்னுடைய மொழிவன்மையை காட்டுறது அல்ல அந்த விளையாட்டு. எஸ்பெஷலி ஃபார் ரிஃபார்மர்ஸ் மக்களோட பேசணும். அது அதாவது காது கேளாதவங்க கண் தெரியாதவங்களுக்கும் போய் ரீச் ஆகிற மாதிரி இருக்கணும். அது கையால தான் செஞ்சு காட்டணும்னா அதை செஞ்சு காட்டுற ஒரு ஆள் வேணும். அவனுக்கு தான் கனிவு ஜாஸ்தின்னு அர்த்தம். லூசு மாதிரி அவங்க கூட போய் கையை ஆட்டிட்டு இருக்கானே இந்த ஆளுன்னா அவனும் பெரியார் தான். நான் உங்களை ஒன்று கேட்கவா? இப்போ வந்து நம்ம நம்ம படங்கள் பொறுத்துமே ஓரளவுக்கு இன்டர்நேஷனல் சினிமா, வேர்ல்ட் சினிமாவுக்குலாம் எக்ஸ்போஸ் ஆன பிறகு நம்ம சினிமாவை கொஞ்சம் ஏளனமாக பார்க்குற ஒரு தன்மை பெரும்பாலும் உண்டு. அதுவும் ஏர்லி 20s பல பேருக்கு அந்த எக்ஸ்போஷர் கிடைக்கும் பொழுது. இஃப் ஐ ஹேட் டு ஆஸ்க் யூ, வை ஆர் யூ கிரேட்ஃபுல் டு ஹேவ் பின் பார்ன் ஹியர்? ஆஸ் அ ஃபில்ம் மேக்கர் சொல்கிறேன், ஆஸ் சம்ஒன் ஹூ பிளைஸ் த ட்ரேட் ஆஃப் சினிமா அப்படி நினச்சா ஐ யூ? இல்லை, திஸ் இஸ் நாட் மை சாய்ஸ். புரியுது. So why should I say thanks to something fair enough that was not even எனக்கு விரும்பினதை கொடுத்தாதான் தேங்க்யூ அப்படின்னு சொல்றான். இது நான் விரும்பல, இங்கதான் பிறக்கணும்னு, இதுதான் அம்மா அப்பான்னு தெரியல. பிற்பாடு தான் நான் அவங்கள புரிஞ்சுக்கிட்டு இப்ப சொல்றேன் நான் நன்றி. அது எத்தனை பேர் சொல்ல முடியும் பாருங்க. அதுவும் ஒரு அந்த மாதிரி ஒரு பொறுப்பில் இருக்கக்கூடிய இருவரை இழந்த அனாதை என்ன சொல்லுவான் இல்லைங்களா? அவங்க ஆனா தேடி பிடிச்சிருவோம். அதற்கான மாற்று அது வேறு உருவத்தில் இருக்கும். 2 ஆம்பளைகளா இருக்கும் அது, அல்லது 2 பொம்பளைங்களா இருக்கும். அதுக்கு நிகரான ஒரு இதை பிடிச்சிருவோம். இல்ல பிடிக்காமலே ஏழ்மையிலேயே இருந்து ஒன்றும் புரியாம போறவங்க அது மாதிரி போகக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் நம்ம சிஸ்டத்தையே திருப்பி டயல் பண்ணிக்கிட்டு வரோம். நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இந்த வன்முறை அப்படின்றத ஒரு டாபிக் பேசிக்கிட்டு இருந்தோம். நிறைய படங்கள் வந்து அது கையாளக்கூடிய ஒரு பிரச்சனையை ஆரம்பத்தில் கொஞ்ச நேரம் பேசிட்டு அதன் பிறகு இது தவறு அப்படின்னு சொல்லி முடிக்கிற ஒரு இடத்துல நிறைய படங்கள் அமைஞ்சிருக்கு. சமீபத்தில் டிராகன் இந்த மாதிரி நிறைய வெற்றி படங்கள் கூட ஞாபகத்துக்கு வருது. பட் நம்ம சமூகத்தில் ஒரு பிரச்சனையாக என்னவா இருக்குன்னா, நீ அதை காட்டுற அந்த பகுதிகள் மனசுல பெரிய இடம் பிடிச்சதுனால நீ அதை தவறுன்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை தாண்டி கூட அந்த இடங்கள் இன்னமும் மனசுல நிக்குது. அதனுடைய ஒரு இம்பாக்ட் ஒன்று இருக்கு. அது ஒரு ஃபில்ம் மேக்கராக எப்படி தவிர்க்கணும்னு நினைக்கிறீங்க? நல்ல சமையல்காரர்கிட்ட போய் கேட்டோம்னா தெரியும். எதையுமே கரெக்டான அளவுல போடணும். ஜாஸ்தி போடக்கூடிய இதுங்கிறதையும் பார்க்கணும். அதுவும் ஜாஸ்திங்கிறதுக்காக
கண்டமேனிக்கு போட்டுற முடியாது. அது உப்பும் புளியும் இதுவும் என்னென்ன அளவுங்கிறது இருக்கு இல்லையா? அதனால தான் நீங்க சொல்றது அதுல கடைசியில வயலன்ஸ் தான் மிஞ்சித்துன்னு சொல்றதுக்கு காரணம் கொஞ்சம் காரம் ஜாஸ்தி. ஓகே. சாப்பிட முடியாது. அது வந்து டைரக்டரோட வேலை. அதனால தான் எனக்கு அவரை பிடிக்கும். உங்களை இயக்கணும்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு நீங்க கொடுக்கக்கூடிய அறிவுரையாக என்ன இருக்கும்? ஏன்னா உங்களுக்குள்ள இருக்கிற நடிகன் யாருன்றது உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். அந்த ஒரு நடிகர்கிட்ட வேலை வாங்கும் முறை அப்படின்றது வாட் ஷுட் சம்படி டு கெட் தி பெஸ்ட் அவுட் ஆஃப் யூ ஆஸ் an actor? அதான் பெஸ்ட் அவுட் ஆஃப் எவ்ரிஒன். ஏன் அவர் என் கூட வேலை பார்க்கணும்னு? பிகாஸ் ஐ பிரிங் தி பெஸ்ட் அவுட் ஆஃப் ஹிம். அவ்வளவுதான் நம்ம பார்க்கணுமே தவிர என்கிட்ட பெஸ்ட் இருக்குன்னு நம்பிட்டான்னா the best won't come. நான் தேடிக்கிட்டே இருக்கேன். என்னுடைய கலெக்ஷன் நல்லா இருக்காங்கிறத பார்க்கணும். அது எல்லாத்துக்கும் பொருந்தும். ஐ மீன் நடிப்பு அப்படின்னு சொல்லும் பொழுது சினிமா நடிப்பு அப்படின்றதே ஒரு என்ன சொல்றது ஒரு செயற்கையான ஒரு விஷயம் இல்லையா? அதுக்குள்ள ஆனா பல பேர் இன்னமும் ஆச்சரியப்பட்டுக்கிட்டு இருக்கிறது எல்லாமே அதை எவ்வளவு நம்பகத்தன்மையோட சொல்றீங்களோ ஜெயிச்சிரும். கடவுள், கவிதை, சினிமா எல்லாமே செயற்கையான விஷயம். ஏன்னா யார் எந்த நடிகருடைய இன்டர்வியூ எடுத்து பார்த்தாலுமே இன்றைய தேதிக்கு மிஸ்டர் கமல்ஹாசன் இந்த ஒரு படத்துல இப்படி ஒண்ணு பண்ணாரு, அது என்ன இன்னமும் வியக்க வைக்குது, எனக்கு புரியல அது எப்படின்னு. விருமாண்டியில ஒரு தூக்கத்துல இருந்து எழுந்துக்கிற ஒரு 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 மோமெண்டாக நானே சொல்லியிருந்தாங்க. இல்லைன்னா ஒரு அபூர்வ சகோதரர்கள்ல அம்மா உங்களை ஒரு விஷயம் சொல்லிட்டாங்க, பேரை குறிப்பிட்டது அதாவது அப்படித்தான் இருக்கணும் சினிமாங்கிறதுக்கு சொல்றேன். தேங்க்ஸ் நானேன்னு சொல்றது அவர் அதை விட பெருசு. இது நான் நானேன்னு பேர் சொன்னது போதும் அவருக்கு. புரியுது. அது மாதிரிதான் இருக்கணும் நடிப்பும் சினிமாவும். சொல்ல வந்த கருத்தை நான் மனசுல என்ன நினைக்கிறேங்கிறத புரிஞ்சுக்குவாங்க ஆடியன்ஸ். அதே மாதிரிதான். அனதர் எக்ஸாம்பிள், இந்தியன்ல சுகன்யா அவங்க வந்துட்டு ஒரு புடவை அப்படி எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. நீங்க தூரத்துல இருந்து பார்த்துக்கிட்டு சும்மா முகத்துல ஒரே ஒரு பெருமைக்குரிய ஒரே ஒரு ரெஸ்பான்ஸ் மட்டும் கொடுப்பீங்க. அது சொல்லக்கூடிய ஒரு விஷயம் வந்து எத்தனை வரிகள் அவங்க 2 பேரும் பேசியிருந்தாலும் கூட எனக்கு கிடைச்சிருக்குமான்னு கிடைக்காது. சில நேரம் அத பிராண்டோ நிறைய படத்துல பண்ணியிருப்பாரு. அதனால நான் இவரும் அசோக் குமார், திலீப் குமார் அவர்கள்லாம் சின்னதா இப்படி பார்ப்பாங்க. நீங்க முகல்யாசம் பார்த்து இன்னைக்கும் நான் வைக்கிற விஷயம் என்னன்னா, ஒரு இயக்குனர் அப்படின்னு என்ன நினைச்சுக்கிட்டு தான் ஆரம்பிச்சேன் நான். அதனால நான் அந்த கோணத்தையும் பார்ப்பேன். நான் நடிகனாக்கினது பாலச்சந்தர் தான். இல்லைன்னா அதுக்கப்புறம் நான் அதை சொல்லிட்டே இருப்பேன். ஐம் ரிலக்டன்ட் ஆக்டர்னு சொல்லுவேன். நான் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி திலீப் குமார் அவர்களின் பேட்டியை பார்க்கும்போது ஐம் ரிலக்டன்ட் ஆக்டர்னு சொல்லியிருக்காரு. எனக்கு தனியா அவரது கூப்பிட்டு வச்சு மாலை போட்ட மாதிரி சந்தோஷம் எனக்கு. அவர் சொன்னதுதான் நான் சொல்லியிருக்கேன். நானே கண்டுபிடிச்சதா நினைச்சிட்டு நான் என்னுடைய பிலாசபின்னு அதை சொல்லிட்டு இருக்கேன். நான் அது எப்போ நான் பிறக்கிறதுக்கு முன்னாடி அவர் சொல்லிட்டாரு. ஒரு நடிகராக பிகாஸ் we are talking about the craft of acting இல்ல, உங்களுடைய மொத்த உடலுமே ஒரு கருவி ஆகுது. எல்லாத்தையுமே பயன்படுத்தணும் அப்படின்ற முக்கியமான கருவி வந்து வெளியே தெரியாது. இட்ஸ் இன்சைட் த ஸ்கல். அந்த பகுதி தான் predominant. அதான் கம்ப்யூட்டர். இட் கம்ப்யூட்ஸ் அண்ட் டெலிவர்ஸ் த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இன் இட். நான் கேட்க வந்த கேள்விக்கான பதிலே அதுல வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஏன் சொல்றேன் அப்படின்னா, உங்களுக்கு கேட்க வந்தது என்னன்னா, இப்போ வயது ஆகும் பொழுது இன்னெவிட்டபிளி அவர் பாடி ஸ்டார்ட்ஸ் டு ஃபெயில் இல்லையா? அப்படின்னும் போது தென் ஒரு நடிகராக யூர் நாட் as agile as you used to be earlier on. ஸோ நான் உங்களை கேட்கலாம் நினைச்சது வந்து அது இஸ் இட் ஃப்ரஸ்ட்ரேட்டிங் ஃபார் தி ஆக்டர் within you that hey, the things are not moving as they should, as they did? That is a physical constraint. Right. That's why I started with this. Correct. Lovely. நம்ம சமூகத்தில் எது நடந்தாலும்ல பரவலாக இதை திரு கமல்ஹாசன் எப்போ சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தன்மை நீங்க கேள்விப்பட்டீங்களா இல்லையான்னு தெரியல. ஒரு சுனாமி அப்படின்ற ஒரு விஷயம் வந்துன்னா இது அவர் அப்பவே அந்த படத்திலேயே சொல்லிட்டாரு. ஒரு வியாதி ஒன்று கோவிட் மாதிரி ஒன்று வரும், இது அந்த படத்திலேயே அவர் அணுகிட்டாருன்னு சொல்லக்கூடிய ஒரு தன்மை. அதாவது இந்த ஜோசியம், நாஸ்ட்ரடாமஸ் அதெல்லாம் சொல்லுவாங்க. அதுக்கு ஒரு சிம்பிள் வழி இருக்கு. சாஸ்திரக்கலை, ஜோசிய சாஸ்திரக்கலை அதெல்லாம் தனி, அது எனக்கு தெரியாது. ஆனால் என் வாழ்க்கையில் நான் புரிந்து கொண்ட ஜோசியத்தை நான் சொல்றேன். நாம வந்து இறந்த காலம்ங்கிறதுக்கு போய் நம்ம பார்க்கல. ஃபியூச்சர் நாம யாரும் போறதே இல்லை. ஆனா அதை பத்தியே பேசிட்டு
நிகழ்காலம் வந்து இதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க மிந்தி அப்படின்னு பேசுகிறோம். இல்லை இன்னுமே பாருங்க அங்கே வரும் இப்போ படுறது பட்டுறலாம் அப்படின்னு. இப்போ அதுக்கு தமிழில் ரொம்ப அழகான ஒரு பழமொழி இருக்கு, பஞ்சாங்கக்காரன் பழைய விதத்தில் போட்ட மாதிரின்னு. பஞ்சாங்கங்கிறது வந்து பழைய பஞ்சாங்கங்கிறத குறிப்பிடுதல். அது ஒரு கவிழி வெத்தலை சீப்பாக கிடைக்குதுன்னு வாங்கிட்டு வந்துடுவாங்க. ஆனால் ஒரு கவிழி வெத்தலை ஒரு நாள் போட முடியாது. ஸோ மேலாப்புல ஒரு 6-7 வெத்தலை அழுகி இருக்கும். சரி, அழுகின வெத்தலை சும்மா தூக்கி போடுறது, அது வெத்தலை முழுசா அழுகலையே, கொஞ்சம் பச்சை தெரியுது அப்படின்னு அதை போட்டு கடைசி வரலாம் அவன் அழுக வெத்தலை தான் சாப்பிடுவான். புரியுது. ஐ திங்க் தட் வுட் ஹேவ் ஆன்சர்ட். ரைட். பிகாஸ் we are talking about trends அப்படின்ற ஒரு விஷயம் வந்துட்டு நீங்க ஏஐ பொறுத்து 1-2 வார்த்தைகள் நீங்க பேசியிருந்தீங்க இதுக்கு முன்னாடி. முந்தா நேற்றுக்கு நினைக்கிறேன் கூகுளோட ஒரு 3rd வெர்ஷன் அப்படின்ற ஒரு விஷயம் ஒன்று வந்திருக்கு. அதுல நீங்க சும்மா ஒரு ப்ராம்ப்ட் கொடுத்தாலே ஒரு ஃபில்ம் மேக்கர் செய்யக்கூடிய வேலையை அது செஞ்சு பல காட்சிகளாகவே ப்ரெசென்ட் பண்ணது ஆச்சரியமாக இருக்கு. அது எவ்வளவு தத்ரூபமாக இருக்குன்னு பார்ப்பது. அது எப்படி இன்டிகிரேட் பண்றது அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ள நீங்க எப்படி யோசிச்சிருக்கீங்களா இப்போதைக்கு? அதாவது என்னுடைய பாதை என்னங்கிறத நான் நிர்ணயிக்காம டூல் கிடைச்சதுங்கிறதுக்காக அது இருக்கிற வழியெல்லாம் நான் போக மாட்டேன். அது ஒரு கூரான ஒரு ஆயுதம் கிடைச்சதுங்கிறதுக்காக அதை ஆளை வெட்டி பார்ப்போமான்னு பண்ண மாட்டேன். தேவையில்லாம எல்லாத்தையும் சுத்தி இருக்கிறதெல்லாம் வெட்டி பார்க்க மாட்டேன். இட்ஸ் அ டூல். அதை கரெக்டாக பயன்படுத்த வேண்டிய மாதிரி தான் பயன்படுத்தணும். எல்லாத்துக்கும் அது பயனாகுங்கிற மாதிரி அதுக்கு ஒரு பன்முக தன்மை வந்துருச்சு. அதுக்கு நாமளே அதான் வச்சுக்க, நம்மளோட இமிட்டேஷன் தானே அது. நம் கனவுகளை எல்லாம் நனவாக்கும் வேலை தான் நம்ம தோன்றிய காலத்துல இருந்து நடந்துகிட்டு இருக்கு. இப்படியே கையெல்லாம் வலிக்குது இங்க. இது வலி இல்லாம நடக்கிறது எப்படின்னா எந்திரிச்சு நின்ட்டான். ஹோமோ எரெக்டஸ் ஹேப்பன் பிகாஸ் ஆஃப் தட். அதர்வைஸ் இட் பி வித் கேர்லெஸ் பிளாக் ஹேண்ட். ஏன்னா அதுக்கு முன்னோர்களை பார்த்து காப்பி அடிச்சிட்டு இருந்தான் அவன். That's where it's a tool and I will use it, and we are great monkeys with who invented tools. Right. And we have invented one more. நம்ம இந்த இன்டர்வியூ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி போன முறை நம்ம பேசும்பொழுது ருத்ரையா மறைவுக்கு பிறகு பேசியிருந்தோம் அப்படின்னு சொன்னோம். அன்னைக்கு நீங்க எனக்கு சொன்ன ஒரு விஷயம் வந்துட்டு நீங்க மிஸ்டர் ஆர்சி சக்தி, அனந்து இவங்க எல்லாருமே ஒரு பள்ளிக்கூடமாக நீங்க ருத்ரையா இவங்க எல்லாருமே உட்காந்து நம்ம தமிழ் சினிமாவுடைய சூழலை எப்படி மாற்றி அமைக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆதங்கம், ஒரு கோபம், அது எல்லாமே உங்களுக்குள்ள இருந்ததாக நீங்க மென்ஷன் பண்ணியிருந்தீங்க. அதன் பிறகு அஃப்கோர்ஸ் நீங்க எடுக்கக்கூடிய ஒரு பாதை எல்லாருமே அதுக்கு ஒத்து போகல இல்லையா? நீங்க ஒரு சகலகலா வல்லவன் அப்படின்ற ஒரு படம் தேர்ந்தெடுத்ததாக இருக்கட்டும். அதெல்லாம் வந்து ருத்ரையா, அதாவது இந்த குரூப்புங்கிறது வந்து எல்லா நேரமும் ஒன்றாக கூடாது, தனித்தனியாக கூட கூடும். இப்போ ருத்ரையாவுக்கு வந்து நான் சகலகலாவல்லவன் பண்ணதுல கொஞ்சமும் விருப்பமே கிடையாது. நான் வந்து டாபர்மேன் வளர்த்தது, அவருக்கு கொஞ்சம் இடதுசாரி சிந்தனையாளர் அவரு. நான் டாபர்மேன் நாய் வளர்த்தது, இதெல்லாம் என்ன பழக்கம்னு சொல்லுவாரு. எனக்கு அந்த அந்த மிருகத்தை பிடிக்கும், அதுக்காக நான் வாங்கி வளர்த்தேன். அது கூட அதை கட்டி போடக்கூடாதுங்கிறது புரிஞ்சுது. நான் இதுக்கு முன்னாடி பேட்டியில கூட சொல்லிக்கிட்டு இருந்தேன். நான் கிண்டல் அடிக்கிற, பழமையை கிண்டல் அடிக்கிறது தான் இவருக்கு வேலைன்னு இல்லை. அசென்ட் ஆஃப் மேனுக்கான காரணங்கள் என்னங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அந்த வழியே நான் பின்பற்ற வேண்டும். அது பழமையை மட்டுமே போற்றுவதாக இருக்கக்கூடாது. பழமை புரிதலும் புதுமை செய்தலும் தான் நம்ம வேலை. நீங்க அந்த பாதையை எடுத்ததுக்கான ஒரு காரணம் அஃப்கோர்ஸ் நீங்க சொல்லியிருக்கீங்க. என்னன்னா ஒரு பேலன்ஸ் ஸ்ட்ரைக் பண்ணணும், சர்வைவ் பண்ணணும், அதை வச்சுட்டு நம்ம இந்த சினிமாவை எப்படி மாற்ற முடியும் அப்படின்றதுக்கான வேலைகளை பார்க்கணும் அப்படின்னு. அதனால தான் நான் என்ன சொன்னேன்னா, ஒரு சாரரை விட்டுட்டு இதுதான் பண்ணுவேங்கிற வீம்பு இல்லாமல் கடைசியில் we are selling tickets, bringing them to the theater. அவங்கள தேட்டருக்கு வரவழைக்கணும், அதற்கான வேலையை செய்யணும். நம்ம சித்தாந்தத்தை விட்டு கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஆனா நம்ம குழந்தைகளுக்கு மருந்து கொடுக்கும் போது தேன் தடவை கொடுக்கறது இல்லையா, அதுதான் இது. பட் உட்கருத்து இல்லைன்னா வெறும் தேன் மாத்திரம் உணவாக வழியே கிடையாது. மருந்தே உணவாகாது, உணவு தான் மருந்தாக வேண்டும். அதுக்கு என்னென்ன வேலை பண்ணணும், அதுக்கு தான் சமையல். அந்த சமையல் தான் சினிமா. இப்போ அந்த அந்த கோபம் நிறைய நிறைந்த இளைஞனான கமல்ஹாசன் இப்போ உங்களை திரும்பி பார்க்கும் பொழுது பார்த்தாருன்னா இது சரியான பாதை அப்படின்ற ஒரு முடிவு. தம்பி கோவப்படாதேன்னு சொல்வேன், அவ்வளவுதானே தவிர ஏன்டா கோவப்பட்டு காரியத்துக்கு எடுக்காது. இப்போ உங்களை போல நீங்க அப்போ 70களில் இருந்தது போல இன்னைக்கு நிறைய அங்கங்க குழுக்கள், இளைஞர்கள் ஒன்று சேர்ந்து அதே கோவத்தோட நம்ம சினிமா சரியில்லை, இதை மாற்றி அமைக்கணும் அப்படின்ற ஒரு வெறியோட கண்டிப்பா பேசிக்கிட்டு இருப்பாங்க.
அவங்களுக்கு நீங்க ஒரு விஷயம் சொல்லணும்னா என்னன்னு சொல்லுவீங்க? வாழ்க கோபம், வளர்க்காதீங்க. ஐ திங்க் நாயகன் படம் பொறுத்து பேசிட்டு இருக்கும்போது நீங்க அதுல மேக்கப்லாம் கூட நீங்க போட்டீங்க அப்படின்ற ஒரு விஷயம் நீங்க சொல்லிட்டு இருந்தீங்க. எது கேட்குறேன் அப்படின்னா, நீங்க பல கலைகள் மேல ஆர்வம் மட்டும் கொண்டவர் கிடையாது. அதுல ஒரு பெரிய பயிற்சி எடுத்துக்கிட்டு இருந்திருக்கீங்க, திகழ்ந்து விளங்கியிருக்கீங்க அதுல. ஆம், நீங்க ஒரு நடிகராக ஆனதன் காரணமாக அந்த கலைகளுக்குள் ஒரு பயணம் நீங்க எதிர்பார்த்த தூரம் போக முடியாம இருப்பது உண்மையா? அப்படி நீங்க பார்க்குறீங்களா அத? லைக் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க நடிகர் ஆகாவிட்டால் உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய எழுத்தாளர் இன்னும் ஆக்டிவா இருந்திருப்பாரா? உங்களுக்குள்ள இருந்தக்கூடிய இயக்குனர் இன்னும் ஆக்டிவாக இருந்திருக்க கூடுமா? எழுத்தாளர் எங்கேருந்து வந்தாருங்கிறதையே நான் இப்போ தேட வேண்டியதா இருக்கு. அது ரிஷி மூலம் பார்க்கக்கூடாதும்பாங்க, பார்க்கணும். நதி மூலம் பார்க்கக்கூடாதும்பாங்க, பார்க்கணும். அப்பதான் நதியை காப்பாற்ற முடியும். இல்லைன்னா தலைக்காவிரியில் ஒருத்தன் வந்து கழிவுகளை சேர்த்துக்கிட்டு இருப்பான், காவிரியே இல்லாமல் போயிடும். எந்த விச் விச் ரோல் ஆஃப் யோர்ஸ் டு யூ லைக் தி மோஸ்ட்? எனக்கு தெரியல, இதுக்கு இந்த யூ டு எழுத்தாளர் சோ மச். இல்ல, எழுத்தாளர்ங்கிறது வந்து சினிமாலேருந்து தான் வந்ததுன்னு நினைக்கிறேன். ஆமா. ஏன்னா எனக்கு தமிழ் எங்கேருந்து வந்ததுன்னு சொன்னேன் நான். ம். ஒருவேளை மற்ற மொழிகளும் அங்கிருந்து தான் வந்திருக்கும். சினிமாவின் காரணமாக கற்றுக்கொண்டவை தான் என்னுடைய மலையாளம், என்னுடைய தெலுங்கு, என்னுடைய ஹிந்தி எல்லாமே. பரதநாட்டியம் மட்டும்தான் நான் சினிமா சம்பந்தம் இல்லாமல் தனியா என் விருப்பத்திற்காக நான் செய்த விஷயம் பரதநாட்டியம். அதுல எனக்கு அதுல நிறைய மக்களை சென்று அடைய முடியாதுங்கிற ஒரு ஒரு உணர்வு அண்ட் இயலாமை எனக்கு அதுல தெரிஞ்சது. அது ஒரு எக்லெக்டிக் ஆமா. குரூப் ரசிக்கணும். அதுக்கு ஆமா. பரதநாட்டியம் தெரிஞ்சிருந்தா தான் அதை ரசிக்க முடியும். ஒண்ணுமே தெரியலனாலும் சாட் ஜிபிடி மாதிரி இருக்கணுங்கிற ஒரு ஆசைதான். அந்த சொல்லத் தெரியாத அந்த ஆசைக்கு அதை வார்த்தைப்படுத்தி அதை வளப்படுத்தி அதன் பயனாக வந்தது தான் இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ஏரோப்ளேன் எல்லாமே நினைக்கிறேன். ஐ திங்க் நீங்க கத்துக்கிறது அப்படின்ற ஒரு விஷயம் பொறுத்து இல்ல. எல்லாருமே என்ன சொல்றது? உங்ககிட்ட இருந்து ஒரு குணம் முக்கியமாக எனக்கு கிடைக்கணும் அப்படின்னா, எல்லாரும் பரவலாக ஒத்துக்கக்கூடிய ஒரு விஷயம், அந்த அந்த ஒரு பசி புதுசு புதுசா கத்துக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற ஒரு பசி, பல பேருக்கு அந்த இளமையில மறைய ஆரம்பிச்சிருது. அதன் பிறகு தொழில் கட்டாயங்கள், வாழ்க்கை கட்டாயங்கள்னால அது மொத்தமாகவே மறைஞ்சு போயிருது ஒரு பக்கத்து மேல. கத்துக்கிறதே என்னவோ ஒரு இளைஞனுடைய வேலையாகவும், ஒரு குழந்தையோட வேலையாகவும் தான் பார்க்கப்படுது. அதை உங்களால எப்படி பராமரிக்க முடியுது? அதற்காக நீங்க செய்யக்கூடிய வேலைகள் என்னவாக இருக்கு? அதாவது இளைஞர்கள் சொல்வதை மட்டுமே கேட்டுட்டு இருக்கக்கூடாது. கிழவன் கிழவி சொல்வதெல்லாம் கேட்கணும். அப்படி ஒரு கிழவி எனக்கு தெரியப்படுத்தினார்கள், பர்சனலாக தெரியாது. ஔவையார்னு ஒரு கிழவி. அதான் கற்றது கைமண் அளவு. இதை வச்சுக்கிட்டு அதான் நானே அதை எழுதியிருப்பேன். கற்றது கைமண் அளவுதான், ஆனால் உன் கண்ணில் தூற்ற போதுமானது. இல்லைங்களா? சினிமாலையும் அதை கொண்டு வந்திருக்கேன் நானும் பாட்டு. இதுல ஐ திங்க் மன்மதன் அம்புன்னு நினைக்கிறேன். உங்களுடைய பல கதாபாத்திரங்கள் அப்படின்னு சொல்லும்போது ரோல்ஸ் சொல்றேன் நானு. இந்த வருடத்தோட நீங்க 50 வருஷம் கம்ப்ளீட் பண்றீங்க ஒரு பாடகராக. அப்படியா? ஆமா. ஸோ தட்ஸ் அ மைல் ஸ்டோன் இன் இட் செல்ஃப். பல மறக்க முடியாத பாடல்கள் உங்க குரல்ல கேட்டிருக்கோம், கேட்டுக்கிட்டே தான் இருக்கும். இப்போ மேழகன் பாட்டியும் சேர்த்து சொல்றேன் நான். நினைவோ ஒரு பறவை ராஜா அவர்களுக்காக நீங்க பாடின பாடல் இல்லையா? ரொம்ப யதார்த்தமா நடந்தது அது. ஒரு மியூசிக் அகாடமியில் ஒரு நிகழ்ச்சியில நான் வித்தியாசமானவன்னு காட்டிக்கணுங்கிறதுக்காக ஒன் இஸ் த லோன்லியஸ்ட் நம்பர்னு பெரிய ஐ திங்க் ஹாட் சாக்லேட் நினைக்கிறேன், அதை வந்து நான் பாடிட்டு இருந்தேன். One is the loneliest number that you'd ever know அப்படின்னு. அதை ஏன் பாடி காட்டுறேன்னா, அதை ராஜா இருந்து கேட்டுட்டு இருந்தாரு. இப்படி இருக்கு, ஐயோ சரியா பாடல போல் இருக்கு, இப்படி பாக்குறாருன்னு நினைச்சிருந்தேன். அடுத்த நாள் அவரை போய் பார்த்தேன், நல்லா இருந்துச்சு அப்படின்னாரு. வாங்க பாடுங்க அப்படின்னு. எது, நான் உங்களை பார்க்க வந்தேன், எனக்கு வேலை இருக்கு, அத எப்போ போகணும் அப்படின்னாரு. அதுக்குள்ள முடிச்சிடுறேன் வாங்க நீங்க, அப்படி பாட வச்சாரு. அதுல பாத்தீங்கன்னா என் ரேஞ்ச் என்னங்கிறத பார்த்துக்கிட்டு அதுக்கு அங்க கொண்டு போய் வச்சாரு அவரு. How beautiful. He didn't copy the tune. என்னுடைய ரேஞ்சுக்காக பண்ணது அது. இவ்வளவு தூரம் போறாரு, இவ்வளவுதான் தெரியும் அவருக்கு, அதெல்லாம் கணிச்சிட்டாரு அவரு. நான் அதை பாடிட்டேன்னதும் சரி இப்ப என்ன வேற வேலை, அதான் கேன்சல் பண்ணிட்டீங்களா, இப்ப ஒன்றும் வேலை இல்லைன்னா அப்ப அடுத்த பாட்டு பாடுங்க.
இந்த படத்துல அவ்வளவுதானே அப்படின்னு பாரதி ராஜா அவர்களிடம் கேட்டேன். ஆமா நான் இதுதானே. ருத்ரையா படத்துக்கு அவள் அடுத்த அப்படித்தான்லையே ஒன்று படம். அது ஒரே நாள்ல பாடினது ஓ 2 பாட்டுமே. ஓகே. அண்ட் உங்களுடைய பிச்சை பயங்கரமா சேலஞ்ச் பண்ணியிருக்காருல்ல ராஜா அவர்கள். நீங்க அப்படி ஆமாமா பாக்குறீங்களா? மறுபடி வயசாயிடுச்சு போயிட்டு சுந்தரராஜன் இன்னொருத்தர் இருப்பாரு. நான் அவர் ப்ரொடக்ஷன்ல நடக்கிற படத்துக்காக நான் ஸ்டண்ட் சீன் பண்ணிட்டு இருந்தேன். ஐ திங்க் பிரார்த்தனா தேட்டர்னு நினைக்கிறேன். அங்க நான் ஸ்டண்ட் எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். நடுவில் சுந்தரராஜன் வந்து நிற்கிறார். என்ன ப்ரொடியூசர் அனுப்பிச்சிருக்காரு அப்படின்னு நினைச்சிட்டு, இவரை எதுக்கு அனுப்பிச்சாரு, இவர் இசை சம்பந்தப்பட்டவராச்சே அப்படின்னு அவர்கிட்ட போய் என்னண்ணே அப்படின்னு, இல்ல இந்த பிச்சு வருமா பாருங்க அப்படின்னு ஆ, 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 ஆன்னு பாடி பாக்குறாரு. எங்க பாடுங்க அப்படின்னாரு. அவரோட தொடர்ந்து நான் பாடினேன். அதுக்கு மேல போங்க அப்படின்னாரு. சரி அப்படின்னு என்னன்னு இல்ல அவர் அங்க பிச்சு செட் பண்ணும், உங்களுக்கு வராத பிச்சை செட் பண்ணிட்டு மொத்த ஆர்கெஸ்ட்ராவும் பண்ணிடக்கூடாதுன்ட்டு என்னை டெஸ்ட் பண்ணிட்டு அப்புறம் ஒரு நாள் கழிச்சு தான் நான் அந்த பாட்டு பாடினேன். போட்டு வைத்த காதல் திட்டம். அது அது அப்படிதான் நிகழ்ந்திருக்கு. அது லவ்லி. ஐ திங்க் எஸ்பிபி அவர்கள் கூட இதை மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. நான் தொடக்கூடிய நோட்ஸ் எல்லாம் கூட என்னால தொட முடியாத நோட்ஸ் எல்லாம் கூட அவர் அசால்ட்டா தொட்டுக்கிட்டு இருப்பாரு. அவர் தொட்ட இடங்கள்லாம் நான் பார்த்ததே கிடையாது. வேற இடங்கள்ல தான் பார்த்துருக்கேன். என்னுள்ள அது இருப்பதாக எனக்கு தெரியவே தெரியாது. அது தெரியணும்னா இன்னொரு 5-6 வருஷம் நான் டாக்டர் பாலமுரளிகிருஷ்ணா கூட படிச்சிருந்துருக்கணும். உங்ககிட்ட பல பேர் அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு கேள்வி, மருதநாயகம் பொறுத்து கேட்பாங்க, மர்மயோகி பத்தி கேட்பாங்க. நான் உங்ககிட்ட வேற ஒரு இனிஷியேட்டிவ் பத்தி கேட்கணும்னு நினைச்சேன். அன்மேக்கிங் விஸ்வரூபம் அப்படிங்கிற ஒரு விஷயம் பொறுத்து, அதை பொறுத்து நீங்கள் சொல்லக்கூடியது என்ன? நான் அதுக்கு ஒரு சொல்வேன், ரொம்ப அகந்தை மாதிரி தெரியலாம். ஆனா சில உண்மைகள் will be mistaken for அகந்தை. The unmaking of a film and the making of a leader. அதுதான் அதோட கருத்து. அதுக்கான எல்லா ஆதாரமும் எனக்கு இருக்கு. அது மக்கள் புரிஞ்சுக்குவாங்கன்னு நினைக்கிறேன். இல்ல புரியலைன்னா புரிய வைக்கணும். இது ஒரு படம் வழியாக சொல்ல போற படம் வழியெல்லாம் சொல்ல வேண்டாம். இருக்க குவித்து கொடுத்தால் போதுமானது. ஃபோக்கஸ் எங்க பண்ணணும், இது பாருங்க வாத்தியார் வட்டம் போட்டு காட்டுவாங்கல்ல, அது மாதிரி வட்டம் போட்டு காட்டாலே புரிஞ்சிருவாங்க. ஏன் ஒய் யூ ஷுட் நாட் அன்மேக் அ ஃபிலிம் இன் ஹியூப்ரிஸ் அப்படிங்கிறதுக்கு பேர் உதாரணம் விஸ்வரூபம். ஏன் நாம பயந்துடக்கூடாதுங்கிறதுக்கு பேர் உதாரணம் விஸ்வரூபம். அதனாலதான் அது தெரியணும்னு நினைக்கிறேன். இட்ஸ் an exemplary glacier. It's not a path to follow. It could be a baggage which won't weigh you down, but a tool which will help your journey. நன்றி. கடைசியாக உங்ககிட்ட ஐ திங்க் ஒரு 15 வருஷம் முன்னாடி நீங்க மிஸ்டர் அஞ்சும் ராஜுபலி நீங்க எல்லாம் சேர்ந்து ஒரு ஸ்கிரீன் ரைட்டிங் ஒர்க் ஷாப் ஒன்று ஹோஸ்ட் பண்ணியிருந்தீங்க ஐஐடியில். அந்த முறை ஆடியன்ஸ்ல இருந்த பல பேர்ல நானும் ஒருவன். ஓ கங்க்ராச்சுலேஷன். நோ இட் வாஸ் a great day. ஐ திங்க் இப்போ ஒரு பல பேர்கிட்ட அங்கங்க பேசும்பொழுது தான் எங்களுக்கு புரியுது, ஓ நீங்களும் அன்னைக்கு இருந்தீங்களா, நானும் அன்னைக்கு இருந்தேன்னு சொல்லிட்டு அன்னைக்கு பல கிரியேட்டர்ஸ் இந்த மாதிரி நிறைய நட்புகள் வந்திருக்கு. அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். சக்தி அண்ணன் நானும் ஒரு 12 வயசு வித்தியாசம் உள்ளவருக்கு. பட் 2 பேரும் நண்பர்கள். நீங்க வாங்க போங்க தான் நான் அவரோட பேசுவேன், அவர் வாடா படம் தான் பேசுவார். ஆனால் நாங்க நண்பர்களாக அவருக்கு முன்னால் ஒரே இடத்துல நின்றுருக்கோம். எங்கன்னா செயின்ட் ஜார்ஜ் கோட்டை வாசல்ல. அவர் ஒரு கதை சொல்லிட்டாரு. அப்படி நிமிர்ந்து உட்கார்ந்த, நீங்க இருந்தீங்களாண்ண அன்னைக்குன்னு கேட்டேன். ஆமா ஏன் அப்படின்னாரு. நாங்க எங்க எனக்கு தெரியாதுப்பா, எனக்கு எப்ப இன்னும் ஆனா களத்துருக்கட்டமா பார்த்துருக்கேன், உன்னை எப்படி விட்டேன்னு அப்படித்தான் பேசிட்டு இருந்தோம். அது என்னன்னா சீஃப் மினிஸ்டரா அண்ணா வந்த போது நான்லாம் இந்த அடிமையின் காதல்ங்கிற கதையை விரும்பி படித்தேன். நான் அது மோகினின்னு ஒரு ஆதர் எழுதின கதை. அந்த அம்மாவை பார்க்கணும்னு ஆசையா இருந்தேன். அப்ப மகாநதியும் போது தான் எனக்கு அந்த ஒரு வாய்ப்பு. அதுல குமுதத்துல இருந்த ராக்கி ரங்கராஜன் சார் அதுல பண்ணிட்டு இருந்தாரு. உங்களுக்கு யாரை பிடிக்கும் அப்படின்னு கேட்டாரு அவரு ஆரம்பத்துல. உங்களுக்கு இப்ப நீங்க கேட்குற மாதிரி ஒரு கேள்விதான் அது. அப்ப நான் சொன்னேன், எனக்கு மோகினி
அப்படின்னு ஒரு அம்மா இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஜாஸ்தி எழுதல அவங்க. ம். அப்படின்னாரு அவரு. ம்ஹ்ம். ஏன் பிடிக்கும் அந்த அம்மாள? அப்படின்னாரு. சரி ஏதோ ஒரு இவருக்கு பிடிக்காது போல இருக்கு அந்த அம்மாவை நினைச்சிட்டு, தெரியல சார். பட் அது கதைய சொல்ல ஆரம்பிச்சேன். அப்புறம் சார் அது அம்மா இல்ல ஐயா. நான் தான் அதை இருந்தாரு. ஓ! அதுல கடைசியா ஒரு வரி வரும். அது எப்படி எழுதினாருங்கிறது எனக்கு இன்னைக்கும் வியப்பு. அது அதுல காஞ்சிபுரத்தான்கிறவன் தான் ஹீரோ. அந்த அடிமையின் காதல்ங்கிறதுல. அதுல கடைசியா எழுதியிருப்பாரு. காஞ்சிபுரத்தானின் கொடி கோட்டையில் பறந்ததுன்னு. அதுல இருந்து 3 மாசத்துல அண்ணா வந்துட்டாரு. நாங்க அந்த காஞ்சிபுரத்தான பாக்குறதுக்கு நான் போனேன். ஒரு 4, 5 பசங்க, என்னை விட மூத்த பசங்களுக்கு தானே அந்த உந்தல் இருக்கும். வாடா போலான்னு என்ன கூட்டிட்டு போனாங்க. அங்க போனபோது நான் பார்த்த முதல் தலைவர். நான் நேரு, காந்தி எல்லாம் பார்த்தது கிடையாது. அப்ப நான் இங்க அஹ், ஓரத்தில் நின்றுட்டு இருக்கேன். இப்ப மாதிரி கோட்டைக்கு அவ்வளவு காவல் எல்லாம் கிடையாது. அஹ், முன்னாடி அந்த பெரிய தோட்டம் எல்லாம் போட்டு வச்சிருக்காங்களா, அதெல்லாம் இருக்காது. அப்ப இந்த வண்டி வந்துச்சு. அதான் நான் பார்த்துட்டு இருக்கோம். அப்ப வந்த போது அந்த போலீஸ்காரர் வந்து படாக்குன்னு சல்யூட் அடிச்சாரு. கண்ணாடி இறக்கி அப்படின்னாரு அண்ணா. கை தட்டணும் நாங்கெல்லாம். அன்னைக்கு சக்தி அங்க இருந்தாரு. நீங்க சொல்ற புரியுது. அந்த இன்சிடென்ட் சொன்னீங்க இல்லையா, நமக்கே தெரியாம ஒரு நமக்கு தெரிஞ்சவங்கள கூட்டத்துடன் எங்கெங்கெல்லாம் சேர்ந்து இருக்கோம். 2 பேரும் அழுதோம் அன்னைக்கு. இப்ப சொல்லும் போதே கண்ணு நனையுது. அன்னைக்கு இல்ல. நான் சொன்ன அந்த ஸ்கிரீன் ரைட்டிங் ஒர்க் ஷாப்ல ஒரு பியூட்டிஃபுல் எக்ஸர்சைஸ் நீங்க எல்லாம் சேர்ந்து ஒண்ணு பண்ணியிருந்தீங்க. 6 சென்ஸ் அப்படின்ற ஒரு படத்திலிருந்து ஒரே ஒரு காட்சியை மட்டும் செப்பரேட்டாக எடுத்து, அதனுடைய அனாட்டமி என்னவாக இருக்குன்னு சொல்லி அதுக்குள்ள ஆராய ஆரம்பிச்சீங்க. என்னுடைய ஆசை என்னன்னா, உங்க கூட சேர்த்து ஒரே ஒரு காட்சி, உங்க படத்திலிருந்து எடுத்த ஒரு காட்சியை கொஞ்சம் புரிஞ்சுக்கலாம் அப்படின்ற ஒரு முயற்சி தான் சரி, இந்த கடைசியாக. படத்துல இருந்து எடுக்காதீங்க. இல்ல. அது மேபி ஏன்னா சொல்ல ரிலீஸ் முடியாது. பிறகு I would love ரிலீஸ்க்கு to. அப்புறம் பேசலாம். அது நான் எல்லா பத்திரிகையாளர் மீட்டிங்லயும் சொல்லிருக்கேன். கண்டிப்பாக இல்ல. நீங்க கவனிச்சிருப்பீங்க. எனக்கு அதை ஸ்பாயில் பண்றதுல விருப்பம் கொஞ்சம் துளி அளவு கூட கிடையாது. உத்தம வில்லன்ல அந்த ஒரு முக்கிய காட்சி, நீங்களும் அந்த மகனும் மறுபடியும் ரொம்ப வருடங்கள் பிறகு அந்யோன்யமாக கூடிய ஒரு காட்சி. அந்த காட்சி ஆரம்பத்திலிருந்து அதனுடைய முடிவை எடுத்து பார்த்தா அதுவே ஒரு அழகான ஒரு சிறுகதை போல எனக்கு எப்பவுமே தோணும். அதுதான் சத்யஜித் ரே சொல்றாரு. நீள் கதைகள் சினிமாவுக்கு பொருந்தாதுன்னு நான் நினைக்கிறேங்கிறாரு. அவர் வந்து ஒரு டிக்டாக்டா சொல்லல அது. அதனாலதான் நான் சிறுகதைகள் எனக்கு ரொம்ப பிடிக்குங்கிறாரு. ஏன்னா ஆற அமர அந்த நல்ல சங்கீத வித்வான்கள் எல்லாத்தையும் தொடரணும்னு நினைக்க மாட்டாங்க. ஒரு ராகம் அதனுடைய விஸ்தீரணம் என்னங்கிறத மக்களுக்கு காட்டுவது, அதுதான் சத்யஜித் ரே. அந்த அந்த காட்சி ஆரம்பத்துல நீங்களும் மிஸ்டர் கேபி அவர்களும் ஒன்னா ஒரு கார்ல இருந்து அப்படி வருவீங்க. வரும்பொழுது உங்களுடைய மகன் சைடுல அப்படி கிரிக்கெட் விளையாடிட்டு இருப்பாப்ல. நீங்க ஆசையோட பார்த்து ஹாய்ன்ற மாதிரி ஒன்று சொல்லுவீங்க. பொருட்படுத்தாம அவர் பாட்டுக்கு போயிட்டே இருப்பாரு. அந்த ஒரு கோவத்திலிருந்து ஆதங்கத்திலிருந்து ஒரு அது புரியுது. அவனோட கோவம் எனக்கு புரியுது. அப்படியா? அதுல அவன் சொல்லுவான் தெரியுமா, ஸ்டூபிட் அப்படிமா. அது அப்பா சொல்றான். உண்மை. அது அப்பாவுக்கும் புரியுது. அது அவரு மார்க்கதரிசிக்கும் புரியும். அவருக்கு பேர் வச்சது மார்க்கதரிசிங்கிறது வந்து எனக்கு முன்னாடி நான் போக வேண்டிய பாதையை நிர்ணயம் பண்ணவர் அவரு. அதனால அவர் பேர் மார்க்கதரிசின்னு வச்சோம். அவரையே நடிக்க வச்சோம். அதுல இருந்து ஆரம்பிக்கிறது. அது இந்த மார்க்கதரிசிக்கும் புரியும். இந்த மனோரஞ்சனுக்கு புரியறது மார்க்கதரிசிக்கும் புரியும். ரொம்ப ஒரு ஆட்டோபயோகிராபிக்கலா தோணுச்சு அது எல்லாமே. அதாவது நீங்க கேபியோட ஒரு வருகை எந்த கதையில என்னுடைய ஆட்டோபயோகிராபி இல்லைன்னு எங்கேயோ இருக்கும். பட் இது இன்னும் ஸ்பெசிபிக்கா இல்ல. நீங்களே ஒரு நடிகராக பிளே பண்ணுவதும் கூட மிஸ்டர் கே பாலச்சந்தர் வருவதும் உங்களுக்கு தெரிஞ்ச ப்ரொடியூசர் அங்க இருப்பதும் இது எல்லாம் கவனிக்கும் பொழுது, அண்ட் இன்ஃபேக்ட் அங்கிருந்து ஒரு தொடர்ச்சியாக அந்த டைரக்டருக்கும் ப்ரொடியூசருக்கும் ஒரு மத்தியஸ்தம் ஒன்று நடக்கும். உன் மேல நான் கோவமா இருந்தேன், என் மேல நீ கோவமா இருந்த, சரி விடு போனா போகுது, இதெல்லாம் நடக்கிறது தானே அப்படிங்கிற ஒரு. அது என்னன்னா எனக்கு ரொம்ப அற்புதமா இதை சொல்லி ஆகணும். படத்துக்கும் அதுக்கு சம்பந்தம் இல்லைன்னா கூட 2 பேர் கே விஸ்வநாத்தும் இவரும் பாலச்சந்தர் சாரும் செட்ல மீட் பண்ணிக்கிறாங்க. இவர் வந்து கே விஸ்வநாத் வந்து காலை தொட்டுட்டாரு, கேபி காலை. ஐய என்ன நீங்க அப்படின்னு சந்திச்சது. நான் வந்து பொறாம மட்டும்தான் பட்டு இருந்தேன். இன்னைக்கு சந்திச்சுட்டேன்னு சொன்னார் அவரு. அதை பார்த்து அதை
பார்த்தா நல்லா இதமா இருந்தது. அடுத்த நாள் வந்து, "என்ன நீங்க என் கால்ல விழுந்துட்டீங்க. என்ன விட 6 மாசம் பெரியவர் நீங்க" அப்படின்னாரு. "நோ, தட்ஸ் நாட் டன்" அப்படின்னாரு. "என்ன மறுபடியும் என் கால்ல விழ போறீங்களா?" "வேண்டாம். அது உங்க வயசுக்காகவா நான் கால்ல விழுந்தேன். உங்க கலைக்காக கால்ல விழுந்தேன்னாரு. அத நான் பக்கத்துல இருந்து பார்க்க கிடைத்ததே பெருமையா நினைக்கிறேன். அங்க நான் சொல்லிட்டு இருக்கும்போது, அப்படியே சிறுத்து போயிட்டேன் இவங்க 2 பேரையும் பார்த்துட்டு இருக்கும்போது. லவ்லி. அவர் இன்ஃபாக்ட் அந்த சேர்லேருந்து அப்படி எழுந்துக்கும்போது ரூமேட்டிசம் ரொமான்டிசம் ரூமேட்டிசம் அப்படின்னுவார். கரெக்ட். இதுல வந்ததுதான் அந்த காட்சி. ஓ, ஓகே, ஓகே. அவரே சொல்ல ரொமான்டிசம் இல்லைன்னா காலை பிடிப்பேன் பாரு. அங்கேருந்து ஒரு பால் அப்படியே உள்ள வரும். ஆல்மோஸ்ட் என்ன சொல்றது, அதுவே ஒரு டெஸ்டினி போல நடக்கும். வந்து அதன் காரணமாக ஒரு சின்ன பரிச்சயம் உங்களுக்குள்ள. ஆம், அங்கிருந்து நீங்க வெளியே போறீங்க. வெளியே பையன் கிச்சன்ல அடிச்சிருவான் அந்த பந்த. அது பாருங்க, உங்களுக்கு நினைவு இருக்கிற அளவுக்கு அந்த காட்சி எனக்கு நினைவில்லைன்னா அதை நான் முழுமையான பேஷனோட எழுதலைன்னு அர்த்தம். எனக்கு அது எங்க வரும், எந்த பானை மேல படும், குடத்து மேல எல்லாம் விழும். அதுல ஒரு ரீங்காரம் வரும். அம்மா திட்டிட்டு ப்ளீஸ் 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 ப்ளீஸ், அப்புறம் கோவப்பட்டு அவங்க பாட்டி அவங்க தூக்கி போடுவாங்க. அதுக்கப்புறம் அதை எடுத்துட்டு வருவான். தென் அப்படி போகும். அது அப்படி வெளியே போன பிறகு லாயர், ஏன்னா லாயர் ஆகணும்னு சொன்ன 3 வயசுல அப்படின்ற ஒரு அவன் விஷயம் நீங்க பேசிட்டே சொல்லி- வருவாங்க. அவன் அவன் உள்ள வந்துட்டு அவங்களை கட்டிக்க போறீங்களான்னு கேட்டுருவான். ரொம்ப எம்பாரசிங் கொஸ்டின். அதுவும் மாமனார் இருப்பாருங்க, I know. இருக்க குரு இருப்பாருங்க, அந்த அந்த அம்மாவும் இருப்பாங்க. அவங்க அப்படியே நெளிவாங்க. அந்த பையன் எம்பாரஸ் பண்ணிடுவான். அதுக்கப்புறம் அந்த பந்தை போட்டுட்டே வருவான். அதை நான் அந்த பந்து கை மாறும். ஆமா. இளமை வந்து இங்கேயும் அங்கேயும் ஜம்ப் பண்ணும். இன்ஃபேக்ட் உங்க கையில அது படும்பொழுது நமக்கே வலிக்கிற ஒரு உணர்வே வரும். ஆமா. ஆம். ஏன்னா அப்பா ஏசுறான் அவன். பரவாயில்லையே, ஞாபகம் வச்சிருக்கியே அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லுவான். நீங்க ஆமா. வந்து ஏன்னா உங்களுக்கு அக்கறையே இல்லை அப்படின்ற ஒரு மனநிலையில அதில் தான் இருக்கிறவன் புரிதல் அதான். ஆனா உள்ளுக்குள்ள எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு காத்துட்டு இருக்கான். எனக்கும் பாலச்சந்தர் சாருக்குமே அது நிகழ்ந்திருக்கணும். எனக்கும் எங்க அப்பாவுக்கும் அது நிகழ்ந்திருக்கணும். அப்படியா? எனக்கும் எங்க அண்ணனுக்கும் அது நிகழ்ந்திருக்கணும். கோவம்லாம் வரும். எப்பா பார்த்தாலும் இதையே சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு கோவம் வரும். அதுல இருந்து திடீர்னு புரிதல் வரும். சரி, உனக்கு என்ன ஆகணும்னு கேட்கும்போது, ஸ்கிரிப்ட்லயா சொல்லவே இல்லையே அப்படின்னா, நீ யாருன்னு காட்டணும். கண்ணு கலங்கிடுவாங்க. அப்படியாப்பா, சரி. ஆனா இவனுக்கு தெரியும், நான் யாருன்னு காட்டும்போது நான் பார்க்க முடியாது அதுங்கிறது தான் ஓடிட்டு இருக்கு அவனுக்கு. அண்ட் அங்க மக்கள் வெளியில இருந்து உங்களை பார்க்கும் பொழுது, ஏப்பா இது ஒரு பர்சனல் மூமெண்ட் பா, தயவு வாட்ஸ் செய்து. தட் இன் இங்கிலீஷ்னு கேட்பான் அவன். ம். பிளாஸ்டோமா பத்தி சொல்லும் போது அவன் வாட்ஸ் தட் இன் இங்கிலீஷ் தமிழ்ல சொல்லுவான். மூளையில கட்டின்னு மூளையில சொல்லுவாங்க. காட்டி அங்க வெளியில இருந்து சில மக்கள் உங்க அந்த இன்டிமேட் மூமெண்ட்ல அவங்க பார்க்கும் பொழுதுல, நீங்க வந்து இங்க ஒரு பெரிய விஷயம் ஒன்று நடந்துகிட்டு இருக்கு, ஒரு பர்சனலான ஒரு விஷயம் நடந்துகிட்டு இருக்கு, இங்க ஒரு கலைஞனாக இந்த இடத்துல கூட எனக்கு பிரைவசி கிடைக்க மாட்டேங்குது அப்படின்ற ஒரு ஆதங்கம் அந்த காட்சியின் வெளியாகவே வரும். அது நீங்க பர்சனலாகவே உணர்ந்த ஒரு விஷயமா? ஆமா சார். அது அந்த ரசிகர்களுக்கு நிறைய ரசிகர்கள் எனக்கு இருக்காங்க. ம். அதாவது இவன் நம்மள மாதிரி மனுஷன் தான் புரிஞ்சுக்கிட்டவங்க இருக்காங்க இல்லையா, அவங்க எனக்கு நிறைய இடம் கொடுப்பாங்க. அது ஆண்டவர்கள் அதை கிண்டலா சொல்லிட்டாங்கன்னா எனக்கு பிரச்சனையே இல்லை. கும்பிட ஆரம்பிச்சிட்டாங்கன்னா கஷ்டம். புரியுது. ம். அந்த இந்த ஒரு கருவி அது மட்டும். ஆண்டவர்ங்கிறது வந்து தக்லைஃப் மாதிரி தான். நீங்க பால் இப்படி அடிக்கிற ஒரு கருவி பத்தி சொன்னீங்கல்ல, இந்த மாதிரி ஒரு காட்சியில அந்த பால் இருக்கணும்னு அவசியம் இல்லை இல்லையா? ஏன்னா அவங்களுக்குள்ள நடக்கக்கூடிய ஒரு உரையாடல் வந்து அவங்க வாழ்க்கை சார்ந்த ஒரு உரையாடல் தான். இருந்தும் ஒரு இயக்குனராக, ஒரு நடிகராக அந்த ஒரு கருவி உங்களுக்கு ஏன் தேவைப்படுதுன்னு நினைக்கிறீங்க? அது இன்டகிரேட் பண்ணுவதை பத்தி சொல்லுங்களேன், இந்த மாதிரி ஒரு காட்சிக்குள்ள. எல்லாத்தையுமே நம்ம சிம்பாலிசம் தான் எடுக்க முடியாது. இப்ப நான் பேசுறது ரொம்ப அளந்து பேசினோம்னா ஸ்டிஃபா இருக்கணும். அப்பப்போ நோட்டு பார்த்துக்கணும். நீங்க பார்க்கறது வேற. ஏன்னா எதையும் விட்டுறக்கூடாதுன்னு. ஏன்னா நான் சொல்றது கரெக்டா இருக்கணும்னு. நாம ரிஹர்சல் சரியா இருந்ததுனால் என்னுடைய நம்பிக்கைகள் நிஜமாவே நான் நம்புறேன்னா பதில் தன்னால வரும். இது வந்து இந்த பால் போடுறதுங்கிறது வந்து வெரி சிம்பிள். இது எங்க இருந்து வந்ததுங்கிறது நானே அது ரைட்டிங்ல இருக்கக்கூடிய ஒரு விஷயமா? இல்ல. எனக்கு இப்ப நீங்க கேட்டதும் அதுக்கான
எங்க வந்திருக்கு இந்த பால், எதுக்கு போட்டேன் அப்படின்னு யோசிச்சு பார்க்குறேன். ம். ஆக்டர்ஸ்க்கு ரிஹர்சல் வந்து ஆக்டர் ஸ்டுடியோல லயன்ஸ் அண்ட் பர்ஃபார்மன்ஸ், லயன்ஸை வந்து கேஷுவலா சொல்றதுக்கு என்னங்கிறதுக்கு ஒரு இது பந்து தூக்கி போட்டுக்கிட்டே, ஆனா அதே எக்ஸ்பிரஷன் இருக்கணும். யாருக்கு போடுறோங்கிறது நீங்க கண்ட மெனிக்கு ஆனா பிடிக்கிற மாதிரி போடணும். அப்படியே பிடிக்கிறது மிஸ் ஆயிட்டா கூட அதை போய் தேடி எடுத்துக்கிட்டு டயலாக் பேசிட்டே இருக்கணும். அப்படி போடணும் எமோஷனோட. அது எதுக்கு சொல்றாங்கன்னா, வேற எந்த டிஸ்ட்ராக்ஷனும் இவங்களை அந்த முனைப்புல இருந்து, ஃபோக்கஸ்ல இருந்து, குவிப்புல இருந்து மாற்றாது. அதுல இருந்து வந்திருக்கலாம்னு எனக்கு தோணுது. பட் இப்ப இவரை ஃபெலினிய கேக்குறாங்க. ஒரு காட்சியில ஒரு கிட்டத்தட்ட 50 ஆண்கள் அம்மணமாக நிற்பது போல நீங்க காட்டியிருக்கீங்களே, அதோட சிம்பாலிசம் என்ன? இல்ல நீங்க அதுக்கு ஏதோ ஒரு சொல்லிட்டு, பட் நீங்க சொல்றது தப்பு. அவங்க அம்மணமா, முழு நிறுவனமா இல்ல, சாக்ஸ் போட்டிருந்தாங்க அப்படிம்பாரு. அதுல இருந்து நான் புரிந்து கொண்டது வந்து, நான் எதுக்கு இப்ப குதிரை ஒண்ணு வருமே பைசைக்கிள் தீவ்ஸ்லன்னு டெசிகா கேக்குறாங்க. ஒரு சைக்கிள் காணான்னு தேடிட்டு இருக்கும்போது ஒரு குதிரை ரைடர் இல்லாம ஒரு குதிரை போகும். அதுல என்ன சிம்பாலிசம் எங்களுக்கு புரியலையானு. இல்ல காட்சி ரொம்ப நேரம் போற மாதிரி இருந்தது, குதிரை இருந்தது, குறுக்க விட்டேன்னு அர்த்தம். புரியுது. ஓகே. அந்த மாதிரி தானே எனக்கு தெரிந்த விஷயங்கள் எல்லாம் நான் இதுல கொண்டு சேர்ப்பேன். இது நல்லா இருந்தது. இந்த பந்து போயிட்டே இருக்கும்போது அது சடன்லி இட் ஹிட்ஸ். அண்ட் அது வெறும் கருவி மட்டும் இல்லையா, அவங்களோட எமோஷனல் ஸ்டேட் கூட நீங்க காட்டுவீங்க. அது கை வலிக்குதுன்னு சொன்னீங்க இல்லையா, அதுல அவன் கோவம் தெரியுது. அண்ட் இவருக்கு தன்னுடைய அதுக்கப்புறம் அதுல ஒரு சின்ன ஹியூமனிசம் அந்த பையனுக்கு வரும். மிஸ் பண்ணதும் எடுக்க போவான். இல்ல இருக்க இந்த மாதிரிலாம் விளையாடலாமா நீங்க அப்படின்னு கேட்பான் அவன். திடீர்னு மகன் வந்துருவான் உள்ள இருந்து. ஒரு கேள்வி மனசுலயே நிக்கும் அந்த காட்சியில, why you அப்படிங்கிற ஒரு கேள்வி. இந்த கேள்வியே தனிப்பட்ட ஒரு வாழ்க்கையில யாருமே கேட்காம இருந்திருக்கவே முடியாது. why me ஆக இருக்கட்டும், why you ஆக இருக்கட்டும். why you கேக்குறது தான் அது, அதுல இருக்கிற கம்பேஷன். வேற why me கேக்குறது வந்து அது முனகல். அது வலி இல்லாத முனகல். வலிக்கவே இல்லை என்பது ஏன்டா முனகரங்கிற மாதிரி அது முனகல். why me நீ ஆராயல. there is a reason why you were chosen. You went and bared your chest in front of that arrow. குச்சிச்சு why me கேட்காது. ரொம்ப கஷ்டமான ஒரு கேள்வியும் கூட இல்ல பதில் கண்டுபிடிக்க, why you அப்படிங்கிற ஒரு கேள்வி. உங்க வாழ்க்கையில நீங்க பல முறை அதை கேட்டிருப்பீங்க. ஏன்னா நீங்க பல தோல்விகளையும் பல மறைவுகளை நீங்க நாம ரொம்ப விரும்புறவங்க அதான் சீசர் கேட்டதை தான் நான் அதுல யூஸ் பண்றேன். யூடியூப் ப்ரூட்டையோட ஒய் யூ ப்ரூட்டை தான் சொன்னா கூட தப்பு இல்லையே. ஒய் யூ ப்ரூட் நீயுமாங்கிறத விட கூட அழுத்தமான வரி. அது ஷேக்ஸ்பியர் படிச்சாதான் இதை விட அழுத்தமான வரி இதுன்னு தெரியும். அதற்கான பதில் என்னவா நினைக்கிறீங்க நீங்க? why youன்ற ஒரு கேள்வியில தவிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒருவருக்கு நீங்க சொல்லுங்க. அதுக்கு இவர் சொன்ன பதில் அந்த சூழலுக்கு சீசரோட பதில் சரியா இருக்காது. ஆமா, மனோரஞ்சனுடைய பதில் தான் அது உனக்கும் வரும்டா அப்படிமா. ஐ எம் கோயிங் அஹெட். நீ பண்ண போறதையெல்லாம் நான் முன்னாடி பண்ணி பார்க்கணும்ல அப்படிங்கறதோட அர்த்தம் இந்த டயலாக் இத்தனை சொல்லாம அதுல வரும். இட் will also happen to you my baby. ஜெண்டர் போயிடும் அதுல. பேபின்னா அது மை பாய்ன்னு சொல்ல, மை கேர்ள்னு சொல்ல, மை பேபி மாம். யூஸ்வலா சன்னை பார்த்து பேபின்னு சொல்ல மாட்டாங்க. அந்த இடத்துல கேமரா விலகி அந்த காட்சி ஒரு நிறைவுக்கு வருது. கொஞ்சம் பின்னாடி போய் ஓகே லெட் them have their moment. ஒரு செட்டியார் வருவார் அங்க மேனேஜர், என்ன சொல்லிவிட்டு இல்ல ஓ சரி அப்படின்ட்டு போயிடுவார். எதுக்கு போய் சொன்னீங்கிறதெல்லாம் தெரியும் அவங்க. சொக்கு செட்டியார். Kamal Haasan, it was an absolute pleasure talking to you. 60 நிமிடங்கள் 70 நிமிடங்கள் பத்தாது உண்மையை சொல்ல போனா. இப்போதான் ஆரம்பிச்ச மாதிரி இருக்கு. பட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் டைம். உங்களுக்கும் தக் லைஃபுக்கும் ஐ விஷ் யூ த வெரி பெஸ்ட். கூடிய விரைவில் ஹோப்ஃபுல்லி மறுபடியும் மீண்டும் சந்திப்போம் என்ற நம்பிக்கையுடன் கண்டிப்பா. நன்றி, வணக்கம். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட்.